ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ராஜ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு டைம் அண்ட் ஒர்க். இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு நமக்கு குரூப் 1ஓட அஃபீஷியல் சிலபஸ்ல இருக்கு, 2ஓட அஃபீஷியல் சிலபஸ்ல இருக்கு, குரூப் 4 அஃபீஷியல் சிலபஸ்ல இருக்கு, யூபிஎஸ்சி சிசாட்லயும் நமக்கு டைம் அண்ட் ஒர்க் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸாம்லயுமே பொதுவா இந்த தலைப்புகள்ல இருந்து கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது எல்லா எக்ஸாம்லயுமே கேள்விகளை ஈஸியா அட்டன் பண்ண முடியும். இந்த தலைப்புகளுக்கு கீழே கேட்டிருந்தாங்கன்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. லோ லெவல் ஆரம்பிச்சு ஹை லெவல்ல இருக்கக்கூடிய அத்தனை எக்ஸாமுக்குள்ள எப்படி கேள்விகள் இந்த தலைப்புல இருந்து கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, சரியா? சரி, முதல்ல டைம் அண்ட் ஒர்க். இந்த டைம் அண்ட் ஒர்க் இதோட கான்செப்டும் சரி, தென் டைம் அண்ட் ஒர்க்கு அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது டைம் அண்ட் ஒர்க்கும் நமக்கு இதே கான்செப்ட் தான். மென் அண்ட் ஒர்க்னு கூட சொல்லுவாங்க இந்த கான்செப்டை. தென் அதுக்கு அடுத்து ஒர்க் அண்ட் வேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு இருக்கு, சரிங்களா? ஸோ அதாவது வேலைகள் மற்றும் கூலிகள் அப்படின்னு கூட நமக்கு சொல்ல முடியும். அவங்களுக்கான சேலரி எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு 2 நபர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு இவ்வளவு சேலரி கொடுத்துருக்காங்க, அப்ப 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ் பிரிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளா இருக்கட்டும். தென் இதை தாண்டி நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பைப் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புகளா இருக்கட்டும். இது எல்லாமே ஒரே சாப்டர் கீழே ஒரே ஹெட்டிங் கீழே வரக்கூடியதுதான், சரிங்களா? சோ அப்படி இருக்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட் நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பை நம்ம பார்க்கலாம், சரியா? சரி, பாருங்க. கேள்விகள் பொதுவா எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா, நான் புதுசா இந்த தலைப்பு பாக்குறாங்கல்ல அவங்களுக்காக மட்டும் சொல்றேன். உதாரணத்துக்கு இப்போ ராஜ்னு ஒருத்தர் இருப்பான், லைக் கமல் அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்கோங்களேன். ஸோ ராஜ் ஒரு குறிப்பிட்ட வேலையை 10 நாள்ல செஞ்சு முடிக்கிறான். கமல் அதே குறிப்பிட்ட அதே வேலையை 20 நாள்ல செஞ்சு முடிக்கிறான். அப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க இப்படிங்கிறது ஒரு கேள்வி, சரிங்களா? இந்த டைப்ல ஒரு கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அப்படி இல்ல, இவன் 10 நாள் செஞ்சு முடிக்கிறான், இவன் 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு நாள் செஞ்சு முடிக்கிறான், அப்ப பின்னு இருக்கக்கூடிய இன்னொருத்தன் எவ்வளவு நல்ல வேலை செஞ்சு முடிப்பான் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இவனால இவ்வளவு செய்ய முடியும், ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் வேலை பார்க்கறான், இவன் 2வது நாள் வேலை பார்க்கறான், இவன் அதுக்கடுத்த நாள் வேலை பார்க்கறான், இவன் அதுக்கடுத்த நாள் வேலை பார்க்கறான் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ இது 2 பேர் இருக்கா, இப்ப 2 பேர் சேர்ந்து உதாரணத்துக்கு இவன் ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சு முடிப்பாங்களா, இதுக்கடுத்து 3வது இன்னொருத்தனை கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு குமார் அப்படின்னு இன்னொருத்த வர்றான், அவனுடைய உதவியில இவங்க 3 பேர் சேர்ந்து 2 நாள் வேலை முடிச்சாங்க அப்படின்னா இந்த குமாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்திருப்பாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் நமக்கு உள்ள கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம பேஸ்ல ஆரம்பிச்சு இன்னத்த கேட்கக்கூடிய கேள்விகள் வரைக்கும் நம்ம ஈஸி எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள போறதுக்கு முன்ன ஒரு முக்கியமா ஒரு 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்எஸ் அகர்வாலுடைய புக் தான், சரிங்களா? ஆர்எஸ் அகர்வால் புக்கை பேஸ் பண்ணி எல்லா கேள்விகளையும் பார்த்துட்டு டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டினை பேஸ் பண்ணி இந்த பார்த்த இந்த கண்டென்ட்ல இருந்து மற்ற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கறதையும் சேர்த்தே நம்ம செக் பண்ணி பார்த்துறோம். இந்த ஒரே வீடியோல ஃபுல்லா எல்லாமே கவர் ஆயிடும், சரிங்களா? வீடியோ என்னடா இவ்வளவு லென்த்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க வேற எதையுமே நீங்க சோர்ஸ் எடுத்துக்கணும், ரீகால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் பொதுவாகவே உங்களுக்கு இருக்காது, சரியா? சரி, ஓகே. அப்படிப்பட்ட இந்த தலைப்புகள் கீழே ஃபர்ஸ்ட் இஃப் நம்ம பேரை வச்சுக்கலாம், சரிங்களா? சோ நான் சொல்றதுனால என்னோட பேரை வச்சுக்கிறேன், நீங்க என்ன பேர் வச்சுக்கோங்க. If Raj can do a piece of work in n days, என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னா குறிப்பிட்ட நாட்கள். இந்த எண்ணுங்கிறது இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு குறிப்பிட்ட நாளை வச்சுக்கலாம். இப்ப ராஜ் ஒரு குறிப்பிட்ட வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ராஜினுடைய ஒரு நாள் வேலை என்ன அப்படிங்கிறது நார்மலா ஒரு கொஸ்டின். இப்படி கூட கேள்விகள் கேட்க முடியும். ஒரு குறிப்பிட்ட வேலையை 20 நாள்ல செஞ்சு முடிக்கிறான் அப்படின்னா மொத்தம் 20 நாள், அதுல ஒரு நாளின் வேலைனா ஒரு வேலை தான். மொத்தம் 20 நாள் இருக்குல்ல, இந்த 20 நாளை 20 வேலை மாதிரி நம்ம மனசுல வச்சுக்க போறோம், சரிங்களா? 20 வேலையை 20 நாள்ல செஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி மனசுல வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாள்ல ஒரு வேலையை தான் செய்வான் அப்படிங்கறத கான்செப்ட். அதான் இங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதே பாயிண்ட நெக்ஸ்ட் கீழேயும் கொடுத்துருக்காங்க. எஸ், அதாவது ராஜி ஒரு நாள் வேலை 1/n எனில் அவன் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் என்ன இங்க பார்த்தோம்ல, இதுதான்ப்பா மேல சொன்னது. இதை திருப்பி இப்படி கொடுத்துருக்காங்க. ராஜின் ஒரு நாள் வேலை 1/20னா அந்த வேலையை அவன் செஞ்சு முடிக்கிறதுக்கு 20 நாள் ஆகும், அவ்வளவுதானே? அப்ப ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான் திரும்ப கொடுத்து வச்சிருக்கான், ஓகேவா? அதையா வச்சுக்கோங்க. தென் இந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, சரிங்களா? சோ இங்க த்ரைஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க ட்வைஸ் வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நெக்ஸ்ட் ஒரு நார்மலா சொல்றேன். இப்போ ராஜ்னு ஒருத்தர் இருக்கான், தென் குமார்னு ஒருத்தர் இருக்கான். 2 பேர் மாத்தி வச்சுக்கலாம், ஓகேங்களா? சோ ராஜ்னு ஒருத்தர், குமார்னு ஒருத்தர். இப்போ குமாரை விட ராஜ் 2 மடங்கு வேலை அதிகமா செய்யக்கூடியவன் அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இவன் குமார் அப்படின்னா 1 மடங்கு வேலை, ராஜ் 2 மடங்கு வேலை. அப்போ இவங்க 2 பேருக்கான விகிதம், வேலையினுடைய விகிதம் பார்த்தா 2:1, கரெக்ட் தானே? இப்படி சொல்லலாம்ல. நெக்ஸ்ட் இதுலயே பேஸ் பண்ணி என்ன தெரியுமா கேட்பாங்க, இவங்க 2 பேரினுடைய வேலை அப்படிங்கிறது இவ்வளவுப்பா, ஓகேங்களா? தென் இவங்க 2 பேரினுடைய டைம் எவ்வளவா இருக்கும்,
டைம் டேக்கன் இவங்க 2 பேருக்கும் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த 1ங்கிறது இவனுக்கு வரும், இந்த 2ங்கிறது இவனுக்கு வரும்பா. சரிங்களா? அதாவது இவன் 2 பங்கு வேலை அதிகமா செய்யக்கூடியவன், இவன் நார்மலா 1 பங்கு செய்யக்கூடியவன். இவங்களுடைய டைம் டேக்கன் ஒரு குறிப்பிட்ட வேலை இவங்க 2 பேரும் செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பாங்கன்னா இந்த ரேஷியோ இந்த பக்கம் வந்துடும், இந்த ரேஷியோ இங்கிட்டு போயிடும். இவன் வந்து 1 மணி நேரமா இருக்கும், இவன் வந்து 2 மணி நேரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போதைக்கு புரியல, இந்த பாயிண்ட்ஸ் புரியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, கீழே சமுக்கு போகும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? சரி, சம்ஸ் போலாமா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி சம மாத்தி எழுதிக்கணும்பா. சரிங்களா? ஒரு நோட் வச்சுக்கோங்க. நோட் வச்சுட்டு டைரக்டா உங்களுக்கு வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா நான் சொல்றத போட்டு பார்த்துக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் போலாமா? கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகேங்களா? என்ன கலர்? கொஞ்சம் வித்தியாசமாக ரெண்டே கொடுப்போம், அதான் தெரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒர்க்கர் வேலையாட்கள் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்ம பேர் கொடுப்போம், ராஜ்னு கொடுப்போம். ஓகேவா? ஒர்க்கர் ராஜ் டேக் 8 hours டு டூ எ ஜாப். ராஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 8 மணி நேரத்தில் செய்து முடிப்பான். ராஜ் எவ்வளவு மணி நேரத்துல? 8 மணி நேரத்துல செஞ்சு முடிப்பான். தென் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பி, இங்க வந்து குமார் வச்சுக்கலாமா? குமார் 10 மணி நேரத்தில் அதே வேலையை செய்து முடிப்பான். Then how long should it take both A and B working together but independently to do the same job? என்ன கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? இவன் வந்து 8 மணி நேரத்துலயும் இவன் 10 மணி நேரத்துல செஞ்சு முடிப்பான். 2 பேரும் ஒர்க்கிங் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து அதே வேலையை செஞ்சு முடிச்சா எவ்வளவு நேரத்துல செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? 2 பேர் இருக்கான், ராஜுன்னு ஒருத்தர் இருக்கான், தென் வந்து குமார்னு ஒருத்தர் இருக்கான். ஓகேங்களா? இவன் ராஜு 8 மணி நேரத்துல வேலை செஞ்சு முடிப்பான், குமார் 10 மணி நேரத்துல வேலை செஞ்சு முடிப்பான். இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஹார்ஸ்ல தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? தென் ராஜும் பிளஸ் குமாரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா எவ்வளவு மணி நேரத்துல செஞ்சு முடிப்பான் அப்படிங்கிறது நார்மலான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? சரி, ஓகே. இத பாருங்க, 8 மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிருக்கானா 1 மணி நேரத்தோட ராஜின் வேலை எவ்வளவா இருக்கும்? நார்மலா போகுது ஃபார்முலா மாதிரி உங்களுக்கு நான் போவேன், உங்களுக்கு ஷார்ட்கட்டே சேர்த்து உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். 8 மணி நேரத்துல செஞ்சிருக்கானா 1 மணி நேரத்தோட வேலை 1/8. அப்ப இவனுக்கு எவ்வளவா இருக்கும்? 1/10. இதுல என்ன டவுட் இல்லைல? முடிஞ்சா? இப்போ 1 மணி நேரத்தோட வேலை இவ்வளவு அப்படின்னா மொத்த வேலை என்னவா இருக்கும் அப்படிங்கறத நார்மல் கொஸ்டின். அதான் கேக்குறாங்க, 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறதான் கொஸ்டின். இவனுக்கு 1/8, இவனுக்கு 1/10. அப்போ 1/8 பிளஸ் 1/10 அப்படின்னு போட்டாலே வேலையாகி போகும், முடிஞ்சுக்கும், ஆன்சரே வந்துடும். 1/8 பிளஸ் 1/10 எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்துடும். போட்டு பார்க்கலாமா? 1/8 பிளஸ் 1/10 1 பிளஸ் 1 2 போட்டுருங்க பார்ப்போம். 2 8 பிளஸ் 10 அப்படின்னா 18 போட்டுலாம். 2/8 அடி கொடுத்தா 1/9 அப்படின்னு போட்டா முழுக்க முழுக்க தவறாக செய்யும். என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடியது இருக்குல்ல, சோ நமக்கு அந்த பகுதி இருக்குல்ல, ரெண்டுமே வேற வேற பகுதிகள். உதாரணத்துக்கு ஒரு வேலை இந்த இடத்துல 8 இருக்கு அப்படின்னா நீங்க சொல்ற கான்செப்ட் இங்க ரெண்டுமே 8 தான், 1 பிளஸ் 1 2 அப்படின்னு போட்டுக்க முடியும். ஆனா இங்க 8 இங்க 10 இருக்கு அப்படின்றப்ப ரெண்டுமே வேற வேற நம்பர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? 1/8 இருக்கு, தென் 1/10 இருக்கு. இங்க பாருங்க நடுவுல பிளஸ் இருக்கா, இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 1ஐயும் 10ஐயும் பெருக்குனா 10, நடுவுல பிளஸ் இருக்கு அப்படியே போட்டுக்கிறோம். 8ஐயும் 1ஐயும் பெருக்குனா 8 டிவைடட் பை 8ம் 10 இருக்கு, இது ரெண்டையும் பெருக்கிக்கணும், டைரக்டா பெருக்கிக்கணும். 10 8ஐயும் இருக்குன்னா 80, மேல 10 பிளஸ் 8 18, கீழே 80 அடி கொடுத்தோம்னா டைரக்டா 18ஐயும் 80 அடி கொடுத்தா 9 வாய்ப்பாடா, ரெண்டாம் வாய்ப்பாடு அடி கொடுத்து பார்ப்போம். 9 2 18, கீழே 40 2 20, 40 2 80, 9 9 அடி ஆகாதா? சோ அப்ப பிரிச்சு வச்சுக்கிறோம். எப்படி பிரிச்சு வச்சுக்கலாம்? 9 இருக்கு, 40 இருக்கு, 9 9, தென் 9 18 36, 4 9 36. ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? மறுபடியும் 4 இருக்கு. அப்ப புள்ளி போயிட்டே இருக்குமா? அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால இந்த 4 மேல போட்டுக்கோம். 9 அடி கொடுக்கறதுனால கீழே 9 போட்டுக்க போறோம். 4 4/9 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்ப 2 பேரும் சேர்ந்து, அதாவது ராஜும் குமாரும் சேர்ந்து 2 பேரும் வேலை பார்த்தாங்கன்னா அதே குறிப்பிட்ட வேலையை 4 4/9 நாட்கள்ல வேலை செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? இது ஒரு பேசிக்கான சமுதாயம். எடுத்தோன்னு உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி புள்ளியில வரதான் சொல்லியிருக்கேன். மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? இவன் 10 நாள், அவன் 20 நாள் அப்படின்றத போட்டுட்டு ஆன்சர் வச்சுட்டு ஈஸியா முடிச்சுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? சோ நம்ம அந்த மாதிரி நம்ம ஈஸியான ஃபார்மேட்ல நம்ம சொல்ல மாட்டோம். எல்லா கேள்விகளையுமே உங்களுக்கு ஒவ்வொரு விதமான வித்தியாசமான ஃபார்மேட்டா தான் இருக்க போகுது. சரிங்களா? அதனால எல்லாமே பாருங்க. இது வந்து ஒரு டைப். இந்த ஒரு டைப் ஃபர்ஸ்ட் டைப்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? சோ தனியாவே நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப்ல ஏ ஒரு குறிப்பிட்ட நாள், பி ஒரு குறிப்பிட்ட நாள், ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல வேலை செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு டைப். இது ஒரு டைப் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஒரு டைப்ல வந்து ஏ ஒரு குறிப்பிட்ட நாள், பி ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செய்வாங்க, 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் நம்ம பார்த்திருக்கோம். ரெண்டாவது கசம் பாருங்க, ஏ அண்ட் பி together can complete a piece of work in 4 days. 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்களா? 4 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க. சரியா? If A alone can complete the same work in 12 days, in how many days
we can alone complete that work. இங்க என்ன கொடுத்துருக்கான் பாருங்களேன், இது அப்படியே கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி கொடுத்து வச்சிருக்கான், ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட நாள். ஓகேங்களா, அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கான், ஏ அண்ட் பி ரெண்டு பேர் நபர்கள் இருக்கான். தென் ஏ பிளஸ் பி சேம் ஃபார்மட் சம் தான். ஆனா ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா 4 நாள் வேலை செஞ்சு முடிச்சிருவான். ஏ அவன் அந்த வேலையை 12 நாள்ல செஞ்சு முடிப்பான், பி மட்டும் எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பான் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இங்க பாருங்க, அப்படியே வித்தியாசமா கேட்டுட்டானா, அதே ஃபார்மட் கொஸ்டின் தான், அதே கொஸ்டின் தான், ஆனா வித்தியாசமா கேட்டு வச்சிருக்கான். ஓகேங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ பிளஸ் பி ஓட வேலை இருக்கு, ஏவோட வேலை இருக்கு, பிஏ மட்டும் தான் கேட்கிறான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஏயும் பியும் கொடுத்துருக்கிறப்போ ஏ பிளஸ் பி கேட்டா நடுவில் பிளஸ் போட்டு ரெண்டையும் கூட்டிட்டோம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏ பிளஸ் பில இருந்து நமக்கு பி மட்டும் வேணும்னா ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ போட்டோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிடும், இது மட்டும் இருக்குமா, எஸ் அவ்வளவுதான். அதுதான் நம்ம பண்ண போறோம். ஏ பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை எவ்வளவு, மொத்த வேலை 4, ஒரு நாள் வேலை 1. கரெக்டா, ஏ பிளஸ் பியோட ஒரு நாள் வேலைங்கிறது மொத்த வேலை 4, ஒரு நாள் வேலை 1. அப்போ 1/4 அப்படின்னு போட்டுலாமா. ஏவோட வேலை என்னப்பா, ஏவோட மொத்த வேலை 12, ஒரு நாள் வேலை 1. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஏ பிளஸ் பிங்கிறது இவன் வந்து ஏ, ரெண்டையும் மைனஸ் பண்ணணும்னா இந்த ஏயும் அவுட் ஆயிரும், பியோட வேல்யூ கிடைச்சிருமா, அதுதான் பண்ண போறோம். இங்க பாருங்க 1/4 மைனஸ் 1/12 இருக்கா, கிராஸ் மல்டிபிள் தானே பண்ணணும். நடுவுல மைனஸ் இருக்கு, கீழே இருக்கிறது வேற வேற நம்பரா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 1 × 12 போட்டா 12, 4 × 1 போட்டா 4, நடுவுல மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், டிவைடட் பை 4யும் 12யும் பெருக்கணும், பெருக்குனா நமக்கு 48ன்னு வந்திருக்கும். கரெக்டா, அப்ப 12ல 4 போச்சுன்னா 8, 12ல 4 போச்சுன்னா எவ்வளவு 8, கீழே இருக்குது 48. அடி கொடுக்கலாமா, 1 8 8, 6 8 48. 1/6 அப்படிங்கிறது தான் நமக்கு அவங்களுக்கான மொத்தம் செஞ்சக்கூடிய ஒரு நாள் வேலை. ஒரு நாள்ல 6ல ஒரு பங்கு வேலை செய்வான். அப்ப எவ்வளவு நாள்ல செஞ்சு முடிப்பான், 6 நாள்ல செஞ்சு முடிப்பான். அப்ப இந்த பிக்கான ஆன்சர் 6. பிக்கான ஆன்சர் என்ன, 6. சரிங்களா, சோ இங்க கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன் வந்து ஷார்ட்டா சிம்பிளா சொல்லியிருப்பான். நான் உங்களுக்கு அது எப்படி வந்துச்சு அப்படிங்கறதும் சொல்லுவேன், ஒரு சில சம்முக்கு ஷார்ட் கட்டும் சொல்லுவேன். சரிங்களா, இப்ப நம்ம பார்த்தது ரெண்டாவது டைப்ல என்ன கொடுத்துருக்கான், இவனை கேள்வி கேட்கிறான். ஓகேங்களா, ரெண்டாவது டைப்ல இவனையும் கொடுத்துட்டு இவனை கேள்வி கேட்கிறான். ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட்ல ரெண்டு பேரையும் கொடுத்துட்டு இவனை கேள்வி கேட்டான், ரெண்டாவதுல இவனையும் கொடுத்துட்டு இவனை கேள்வி கேட்கிறான். அப்போ இது ரெண்டாவது டைப் மாடல். ஓகேங்களா, ரெண்டு டைப் பார்த்தாச்சா, இப்ப மூணாவது டைப் போமா. எஸ், மூணாவது டைப் பாருங்க. கேள்வி எண் 3 எங்க கொடுத்துருக்கான், இங்க கொடுத்துருக்கான். இது அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சம் தான். சரிங்களா, நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு சம்முமே ஒரு வித்தியாசமான சம். இந்த சம்மோட எண்ணில் உங்களுக்கு மட்டத்துல கேள்விகளையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுவேன். சரிங்களா, இந்த வீடியோட எண்ணில், சம்மோட எண்ணில் இல்ல, வீடியோட எண்ணில் நான் உங்களுக்கு எந்தெந்த டைப்ல எப்படி அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கறதையும் சேர்த்து தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஓகே பார்க்கலாமா. மூணாவது சம், A can do a piece of work in 7 days of 9 hours each. என்ன கொடுத்துருக்கான் பாருங்களேன், ஏ ஒரு நாள், ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட வேலையை 7 நாள் பார்த்திருக்கான், 9 மணி நேரம் அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும். ஓகேங்களா, 9 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் பார்த்து 7 நாள் வேலை பார்த்து முடிப்பான். ஓகேவா, பி கேன் டு இட் 6 days, 6 நாள் பார்ப்பான், ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் பார்த்திருக்கான். சரிங்களா, how long will they take to do it working together 8 to by 5 hours a day. என்ன கொடுத்துருக்கான் பாருங்களேன், ஏ அப்படின்னு சொல்லக்கூடியவன் 7 நாள் 9 மணி நேரம், 7 நாள் 9 மணி நேரம். சரிங்களா, 9 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் பார்த்து 7 நாள் பார்க்கறான். பின்னு சொல்லக்கூடியவன் எத்தனை, 6 நாள் ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் பார்த்திருக்கான். தென் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சது ஒவ்வொரு நாளும் 8 2/5 மணி நேரம் தான் அவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்த்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளவு நாள்ல அந்த வேலையை செஞ்சு முடிப்பான். கொஸ்டின் பாத்தீங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்க, ஒரே கேள்வியில நமக்கு 2-3 ஆப்ஷன், 2-3 கேள்விகளை சேர்த்து வச்சு கேள்வி கேட்கிறான். சரிங்களா, என்னடா இது குரூப் 4க்கு இப்படிலாம் கேட்பானா அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. குரூப் 4 உடைய அபிஷியல் சிலபஸ் எடுத்துக்கோங்க. மொத்தமே இந்த 15 சம்முக்கு அவன் கொடுத்திருக்கிற ஹெட்டிங் 10 ஹெட்டிங் தான். கொடுத்திருக்கிற ஹெட்டிங் 10 ஹெட்டிங் தான். அந்த 10 ஹெட்டிங்ல சிம்பிளும் காம்பவுண்டும் ஒரு ஹெட்டிங், HCFும் LCMும் ஒரு ஹெட்டிங், பெர்சன்டேஜும் ரேஷியோ ப்ரொபோர்ஷனும் ஒரு ஹெட்டிங், தென் ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் இது 3 தான் வேற வேற ஹெட்டிங். அது போக சிம்பிளிஃபிகேஷன். அப்போ எந்த இதுல இருந்து எப்படி கேள்விகள் கேட்பாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஓகேங்களா, ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ்ல மட்டும்தான் ஃபில்டர் பண்ண முடியும். அதனால மேத்தமெட்டிக்ஸ் தயவு செஞ்சு தெளிவா பாருங்க, பாக்குறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஓகேங்களா, சோ நீங்க இன்வால்வ் பண்ணிட்டீங்க உங்க மைண்டனா, மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட்லாம் எதுவுமே இல்லப்பா. சோ தயவு செஞ்சு மைண்ட் மட்டும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. சரியா, சரி பார்க்கலாமா. இப்ப பாருங்க, ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம், இப்போ ஏ எடுத்துக்கலாமா,
ஏ அப்படின்னு சொல்லக்கூடியவன் 7 4 9 மணி நேரம். இப்ப நம்ம வந்து கம்ப்ளீட் ஹார்ஸ்ல மாத்திக்கிறோம், ஏன்னா மொத்தமா கொடுத்துருக்கிறது ஹார்ஸ்ல தான் கொடுத்துருக்கான். அப்போ ஒரு நாளுக்கு 9 மணி நேரம் பார்த்திருக்கானா 7 நாளுக்கு எவ்வளவு மணி நேரம் பார்த்திருப்பான் அப்படிங்கிறது மொத்த கணக்கு பார்க்கலாமா? சோ 7 × 9 நமக்கு போட்டோம்னா 9 7 70 63 63 மணி நேரம். அப்போ ஏ அப்படின்னு சொல்லக்கூடியவன் மொத்தமா 63 மணி நேரம் பார்த்திருக்கான். அப்போ ஒரு மணி நேரத்துல அவனுடைய வேலை 1/63. இது நம்ம போட தெரியும்ல, அது நமக்கு பிரச்சனை இல்லைல்ல. அப்போ 1/63ங்கிறது ஏவோட வேலை. பியோட 1 hour ஒர்க்குங்கிறது நமக்கு அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 6 days 7 hours. 6 × 7 போட்டா 42 வந்துருமா? அப்போ பியோட 1 hour ஒர்க்கு 1/42, ஏவோட 1 hour ஒர்க்கு 1/63. இது ரெண்டு எந்த டவுட் இல்ல, இது ரெண்டுக்கு எந்த டவுட் இல்ல, சிம்பிள் தானே, அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்களேன், ஏ மற்றும் பியோட ஒரு மணி நேரம் வேலை நம்ம எவ்வளவுன்னு பார்க்கணும். தென் அதுக்கு அடுத்து இந்த 8 × 2/5 வேலையை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏவோட ஒரு மணி நேரம் வேலை பார்த்துட்டோம், பியோட 1 மணி நேரம் வேலை பார்த்துட்டோம். இப்ப 2 பேரும் சேர்ந்ததோட 1 மணி நேரம் வேலையை பார்த்துட்டு அவன் ஸ்பெண்ட் பண்ண இந்த 8 மணி நேரத்துக்கு 8 மணி நேரமா, அது கிட்டத்தட்ட 8 கூட வராது. சோ 8 ஒரு 12 நிமிஷம் கணக்கு நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? 8 மணி நேரம் 12 நிமிஷம் அப்படிங்கிற கணக்கு நமக்கு வரும். ஓகேங்களா? அதை நம்ம பார்ப்போம். இப்ப ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், a + b கூட்டிக்கலாம் தானே. a + b கூட்டினா 1/63 + 1/42 அப்படின்னு வந்திருக்குமா? சோ ஓகே, சூப்பர். இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ரெண்டுமே வேற வேற நம்பரா இருக்கு. அப்போ வந்து ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணி நீங்க எப்படி வேணா ஆன்சர் போட்டுக்க முடியும். 63 42 ரெண்டு வேற வேற நம்பர். அப்ப நீங்க ரெண்டு டைரக்டா மல்டிபிள் பண்ணிக்க முடியும். அப்படி இல்ல அது 42 63 எந்த வாய்ப்பால் அடியாகும், 7 வாய்ப்பால் அடியாகும் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு நீங்க வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? எஸ் 35 42 இது வந்து 63 அப்படிங்கிறது. எஸ் அப்ப 7 அடுத்தடுத்த மடங்கு நீங்க போட்டு ஈஸியா ஆன்சர் பண்ணிக்க முடியும். 63க்கு பதிலா நெக்ஸ்ட் 126 அப்படி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எல்சிஎம் எடுக்க முடியல, இது ரெண்டுக்கு மல்டிபிள் பண்ண முடியல, மல்டிபிள் பண்ணா ரொம்ப பெரிய நம்பரா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது பெரிய வேல்யூ அந்த பெரிய வேல்யூவோட அடுத்த மடங்கு எழுதிக்கோங்க. அதாவது 63 போட்டா 63 ரெண்டால பெருக்கணும் அப்படின்னா 126. ஓகேங்களா? 126 போட்டா 252. இப்படி அடுத்தடுத்த நம்பர் நீங்க போட்டீங்கனாலே இந்த 42 அடியாகும், 63 அடியாகும் அப்படிங்கிற நம்பரை போட்டுக்க முடியும். கொஞ்சம் பெருசா போகுதுன்னா. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இருக்கட்டும், 1/63 + 1/42 இது ரெண்டையும் நம்ம வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி அடிச்சோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்களேன். சோ 1ஐயும் 42ஐயும் நம்ம வந்து பெருக்கணுமா? அப்ப 42 63 1ஐயும் பெருக்கணுமா? 63 நடுவுல பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் டிவைடட் பை கீழ என்ன கொடுத்திருக்கான் 63 × 42 அப்படிங்கிறது டைரக்டாவே போடுவோம். 63 × 42 இப்படி பெருசாவும் நீங்க வந்து போடலாம். ஓகேங்களா? நான் புதுசு மேத்தமெட்டிக்ஸ்க்கு அப்படினாலுமே இந்த மாதிரி நீங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா போடுங்க. நெக்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது ஓகே இதுக்கான எல்சிஎம் வேல்யூ இதுவா தான் இருக்கும் அப்படிங்கறத ஈஸியா நீங்க வந்து போட முடியும். ஓகேங்களா? ஈஸியா நீங்க வந்து போடலாம். அப்படி போட்டீங்கன்னா எப்படி இதை நான் வந்து உங்களுக்கு மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்றேன். அது போக ஈஸியா போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஓகேங்களா? சோ 63 42 பெருக்கி பாப்போமா? எஸ் பெருக்கும், தப்பே கிடையாது, மேத்தமெட்டிக்ஸ் தானே. சோ 2 × 3 எவ்வளோ 6, 2 × 6 எவ்வளோ 12 126. தென் இங்க 4 × 3 எவ்வளோ 4 12க்கு 2 பேலன்ஸ் 1. 4 × 6 24 25 25. இங்க 6 இருக்கு, 2 + 2 4 இருக்கு, 5 + 1 6 இருக்கு, 2 இருக்கு, 26 46. கீழே இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோப்பா 26 46. 42 63 கூட்டா 40 + 60 100 100 105. ஓகேங்களா? 105 கீழே வந்து 26 46 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. இதை நீங்க டைரக்டா வந்து அடி கொடுத்துக்க முடியும். சரிங்களா? டைரக்டா அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ நமக்கு வந்து வந்திருக்கும். அந்த வேல்யூ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5/126 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? 5/126. அது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 5 இருக்கு கடைசி நம்பர், கீழே வந்து 6 இருக்கு. இது 5ஆம் வாய்ப்பாலையோ இல்ல 2ஆம் வாய்ப்பாலையோ அடியாக வாய்ப்பு இல்ல. கெஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 21வது வாய்ப்பால் அடியாகும். சரிங்களா? 7ஆம் வாய்ப்பாடு, தென் அதுக்கு அடுத்து 21வது வாய்ப்பாடு அப்படிங்கிறது அடியாகும். நீங்க டைரக்டா ஒன்னு கூட போட்டு பாருங்க. 7ஆம் வாய்ப்பாடுல போட்டு நீங்க போட்டு பார்க்கலாம். சரிங்களா? 7 கூட போட்டு பாருங்க, இல்ல 21 போட்டு பாருங்க, அது உங்களுடைய விருப்பம். அதை மல்டிபிளிகேஷன் நீங்க வந்து பாத்துக்கோங்க, டிவிஷன்ஸ் எல்லாமே. நான் உங்களுக்கு 21 போட்டு அடி கொடுத்து பாக்குறேன். 21 போட்டா இந்த ஆன்சர் பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து டைரக்டாவே ஷோ பண்றேன். சோ 5 × 21 போட்டா 105. கரெக்ட் தானே? 5 × 20 100, 5 × 5 105. 5 பிளஸ் அப்போ 100 + 5 105 வந்திருக்கும். நீங்க கீழே இருக்குது பாருங்க, ஓர் 21 21. சரிங்களா? ஒரு 21 21, பேலன்ஸ் 5 இருக்கு. அப்ப 54. 54ல எத்தனை 21 இருக்குன்னா 2 21 தான் இருக்கு. 2 21 போட்டோம்னா 42 வந்திருக்கும். மீதி எவ்வளவு இருக்கு? 12 இருக்கு. சரிங்களா? இந்த 12 இந்த 6 126. 126ல எத்தனை 21 இருக்குன்னா 6 21 வந்திருக்கும். 6 21. ஓகேங்களா? அப்போ 5/126 அப்படிங்கிறது தான் இதுக்கான பதில். ஓகேங்களா? ஏயும் பியும் ரெண்டு பேருடைய ஒரு மணி நேர வேலை 5/126. இல்ல நான் இப்படி இவ்வளோ பெருசா நான் போட்டு பார்க்கணுமாடா அப்படின்னா போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கீழே இருக்க ரெண்டு வேல்யூவும் எல்சிஎம் பார்க்கணும். எதுக்கு? இந்த 63க்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 42க்கும் எல்சிஎம் அப்படிங்கிறது என்னப்பா அப்படின்னா 63 தென் 42. இது ரெண்டுமே எந்த வாய்ப்பாடு ஒரே வாய்ப்பாடு அடியாகும் அப்படிங்கிறத பார்க்கணும்ப்பா. சரிங்களா? எந்த வாய்ப்பால் அடியாகும்? 63 42. 7ஆம் வாய்ப்பால் அடியாகுமா? 7ஆம் வாய்ப்பால் அடியாகும். 7 அடி பாருப்பாங்களா? 9 × 7 போட்டா 63. தென் 7 × 7 6. 6 × 7 போட்டா நமக்கு 42. சரிங்களா? தென் இதுக்கு அடுத்து எந்த வாய்ப்பாடு? 3 வாய்ப்பாடா?
3 9, தென் 2 × 3 6. இதுக்கு அடுத்து அப்படியே தான் இருக்கும். அப்ப நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி பாருங்க. 3 × 2 6, 6 × 3 18, 7 × 18 7 140. ஸோ 7 18 120. அதான் வந்திருக்கும் பாருங்களேன். போட்டு பார்க்கலாமா? 3 × 3 9பா. தென் 7 × 2 14பா. அப்படி போட்டு பார்க்கலாமா? 7 × 2 தானே. 9 × 4 போட்டோம்னா உங்களுக்கு 9 18 36 6 பேலன்ஸ் 3 9 3 12 126 தானே. எஸ். அப்போ கீழே இருக்கு ரெண்டு வேல்யூக்கான வேல்யூ 126. இந்த 126 மேல இந்த 1 இருக்கா, இந்த 1 நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த கீழே இருக்க 63 கூட எதை பெருக்குனா 126 வரும் அப்படின்றது பார்க்கணும். 63 எதை பெருக்குனா 126 வரும், 2 பெருக்குனா 126 வந்திருக்கும். 42 கூட எதை பெருக்குனா நமக்கு 126 வந்திருக்கும், 2 கூட நமக்கு 3. எஸ். 40 80 120 126. 42 கூட 3 பெருக்கணும்னா 126 வந்திருக்கும். அப்போ 2 + 3 தான் நமக்கு மேல இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூக்கு சேர்த்து வந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா? இதை நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் எரேஸ் பண்ணிட்டு, ஏன்னா இது ஃபுல்லா உங்களுக்கு வந்து அதுல அதனால எரேஸ் பண்ணிட்டு. ஏன்னா மறுபடியும் சொல்றேன், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு டைம் டியூரேஷன் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேஸ் லெவல்ல இருந்துதான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? பாருங்க, கீழே இருக்கிறது 63க்கும் 42க்கும் வேல்யூ 126 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த 63க்கு நேரம், அதாவது இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம என்ன படிக்கலாம், 126. இதையும் 126 போடலாம். ஆனா முன்னாடி இருந்த 63 கூட எதை பெருக்குனா 126 வந்திருக்குன்னா 2. அப்போ மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கணும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அதாவது 1/63 தென் 1/42. இப்ப கீழே இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூக்கும் சமமா ஒரு 126 எடுத்துட்டோம். கரெக்டா? 126. ஏன்னா ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து கீழே இருக்கக்கூடிய பகுதியை ஒரு முழு வேல்யூவா மாத்திட்டோம். அப்ப 126 போட்டுட்டோம். அதாவது மேலையும் கீழையும் ஏதோ ஒரு நம்பரை வச்சு பெருக்க போறோம். கீழே இருக்க 63 2ஆல பெருக்குனா 126 வந்திருக்கும். மேல இருக்கக்கூடிய 1 2ஆல பெருக்கணும். அப்படின்னா தான் இது ரெண்டுக்கும் ஒரே வேல்யூன்னு சொல்ல முடியும். அப்போ மேல இருக்கக்கூடியது 2ன்னு அர்த்தம். தென் 42 கூட எதை பெருக்கினா 126, 3 பெருக்கினா 126. அப்ப மேல இருக்கிற 1 கூடயே 3 வச்சு பெருக்கணும். அப்ப மேல என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் படி இங்க 2 இங்க 3, அப்ப 2 + 3 5, கீழே 126. அதாவது இப்படி புரியாம இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை நமக்கு சேம் ஒரே மாதிரி வேல்யூவா கொண்டுட்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி இவ்வளவு ஸ்டெப்ஸ் நம்ம வந்து சொல்றோம். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ரொம்ப பெருசா என்னடா இது இவ்வளவா இருக்கு அப்படின்னு நம்ம தோணலாம். பட் அந்த லெவல்ல ஒண்ணுமே இல்லை, ரொம்ப மொக்கையான ஒரு கான்செப்ட் தான். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தெளிவா சொல்லணும், கொஞ்சம் இன்டெப்தா சொல்லணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் இழுத்து சொல்றேன். ஓகேங்களா? இழுத்து சொல்றதா ஒண்ணுமே இல்லை இதுல. அதனால ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும், ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ 5/126 அப்படிங்கறத நம்ம வந்து போட்டுக்க முடியும். இது ரெண்டு என்னப்பா, ஒரு இந்த ஏயும் பியும் சேர்ந்து 1 மணி நேரம் வேலை. நெக்ஸ்ட் பாருங்களேன், ஏயும் பியும் சேர்ந்து 1 மணி நேரம் வேலை பார்த்தா இது ஓகே. ஆனா ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை மணி நேரமா, ஒரு நாளுக்கு 8 2/5 மணி நேரம் வேலை பார்க்கணுமா? ஓகேங்களா? 8 2/5 மணி நேரம் வேலை பார்க்கணுமா? இந்த 8 2/5 இன்னொரு ஃபார்மட்டாவும் நம்ம வந்து எழுதிக்க முடியும். 8 2/5 இன்னொரு ஃபார்மட்டாவும் நம்ம வந்து எழுதிக்க முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 8 2/5 இருக்குல்ல, கிராஸ் மல்டிபிள் தான்ப்பா. 8 × 5 போட்டா 40, இங்கே போட்டா +2 டிவைடட் பை 5. 40 + 2 42/5. அப்ப 42/5 அப்படிங்கிறது தான் இந்த 8 மணி நேரம் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட். 42/5 அப்படிங்கிறது தான் 8 2/5 அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். சரிங்களா? ஆனா இங்க பாருங்களேன், நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் 8 2/5 ஆர் இன் ஈச். சோ மொத்தம் எவ்வளவு நாள் நம்ம இந்த மொத்த வேலைகளை பார்த்து முடிச்சிருப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆல்ரெடி இங்க நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். எவ்வளவு, 5/126 அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். 1 ஹவர் வேலை எவ்வளவு, இப்போ 1 ஹவர் வேலைக்கு 5/26னா முழு வேலையை 126/5 சொல்லுவாங்க தானே. ஆல்ரெடி மேல பார்த்தோம்ல, ஒருத்தனுடைய 1 மணி நேரம் வேலை 1/10னா அவன் எவ்வளவு நாள் வேலை செஞ்சு முடிப்பானா, அந்த 10 மேல போகும். அவ்வளவுதானே. எவ்வளவு நாள் செஞ்சு முடிப்பான், 10 மேல போகுமா, 10 நாள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே கான்செப்ட் தான்ப்பா இங்கேயும் சொல்லியிருக்கான். சரிங்களா? மொத்தம் எவ்வளவு நாள் வேலையை முடிப்பான், இதை அப்படி திருப்பி கொடுக்கணும். 126/5 முடிஞ்சா, இது அப்படியே 126/5 இங்க கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் 8 2/5. இது நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். 8 2/5 42/5 ஃபைன் பண்ணிருக்கோம். சரிங்களா? அதை நம்ம அப்படி திருப்பி எழுதிக்கணுமா, 5/42 எழுதிக்கணும் தானே. எஸ். அப்படி எழுதிக்கிட்டு டைரக்டா நீங்க வந்து அடி கொடுத்துக்கலாம். 5/42 5/42ங்கிறத ஈஸியாவே நீங்க வந்து அடி கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சோ அப்போ நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்றதையும் ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல, கிராஸ் மல்டிபிள் பண்ணி டைரக்டாவே நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா இங்க மல்டிபிள் தானே கொடுத்துருக்கான். 1 42 3 42 126. 3 நாட்கள்ல வேலை செஞ்சு 3 நாட்கள்ல நமக்கு இவங்க 2 பேரும் ஒவ்வொரு நாளும் 8 2/5 மணி நேரம் வேலை பார்த்தா 2 பேரும் சேர்ந்து 3 நாட்கள்ல வேலை செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறது தான். இந்த ஒரு சமுக்கு எவ்வளவு நேரம் போயிருப்பாருங்களேன். ஸோ உங்களை ஃபர்ஸ்ட் சொல்றதுனாலதான் இவ்வளவு நேரம் சொல்றப்பா. சரிங்களா? என்னடா இது இவ்வளவு நேரமா இந்த ஒரு சமுக்கு அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்க கூடாது. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேர் ஒரு சம்முக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் விடை வராம உட்கார்ந்தவங்க உண்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எங்களுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் பார்க்கும்போது
1 hour 2 hour அப்படிங்கிறது ஒரே கேள்வியில வச்சிருப்போம். எங்களுக்கு அதுக்கு என்ன மெத்தட், என்ன சால்வ் பண்ணணும் அப்படிங்கறதுல எங்களுக்கு வந்து அப்பெல்லாம் தெரியாது. அதனால அவ்வளவு நேரம் நமக்கு 1 hour 2 hour 3 hours தான். ஒரு நாள் நான் வந்து என்னோட பிளேஸ்மெண்ட்டுக்கு விப்ரோல நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்திருந்தது. ஒரு ஓல்டு கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம். அவன் கொடுத்துருக்குது ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் டைம். ஆனா நான் அன்னைக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து ஒரு நாள் எடுத்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல. சொல்யூஷன் கிடைக்காம அதை எங்க ஸ்டாஃப் கிட்ட கேட்டு அதுக்கடுத்து ஒரு நாளுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து அதுக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. அப்படி மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு சின்ன சம்மா இருக்கும், அவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கும். ஒரு பெரிய சம்மா இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். அது அந்தந்த மைண்ட் செட்டை பொறுத்து, நம்ம எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான். சரிங்களா? சோ ப்ராக்டிஸ் கண்டிப்பா பண்ணணும். இப்படி பண்ணாதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப இது மூணாவதா ஒரு மாடல் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அப்ப இந்த மூணாவது மாடல் என்ன தெரியுமா? மூணாவது மாடல்ல நமக்கு ஹார்ஸும் கொடுத்திருக்கான், தென் அது போக டேயும் கொடுத்திருக்கான். சரிங்களா? இங்க வந்து டேஸ் மட்டும் கொடுத்தான், கரெக்ட் தானே? டேஸ் மட்டும் கொடுத்தான், இல்லைன்னா ஹார்ஸ் மட்டும் கொடுத்தான். மூணாவது சம்ல ரெண்டுமே சேர்த்து கொடுத்து ஒரு கேள்வி கேட்கிறான். இது மூணாவது ஒரு ஃபார்மேட். நாலாவது ஃபார்மேட் பார்க்கலாமா? நாலாவது ஃபார்மேட், A and B can do a piece of work in 18 days. ரெண்டு பேரும் சேர்ந்து 18 நாட்ல, யார் யாரு? ஏயும் பியும் சேர்ந்து 18 நாள், பியும் சியும் சேர்ந்து 24 நாள், ஏயும் சியும் சேர்ந்து 36 நாள். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்ன வரைக்கும் ஒவ்வொருத்தரும் கொடுத்து வச்சாங்க. இப்ப சீன் ஒருத்தர் சேர்த்து வச்சிருக்காங்க. அது மட்டுமா இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா இவ்வளவு நாள். தென் அதுக்கு அடுத்து, in how many days will A, B and C finish it working together and separately? 3 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை செய்வான், 3 பேரும் தனித்தனியா எவ்வளவு நாள் வேலை செய்வான். அப்போ 2-3 கேள்வியில ஒரே சமல பார்க்க போறோம். சரிங்களா? சோ இப்ப நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாருங்களேன். இப்போ இவன் 18, இவன் 24, இவன் 36. நமக்கு இந்த ரெண்டு பேருங்கிறத மனசுல இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைப்போம், பின்னாடி பார்ப்போம். அப்போ இவன் 18ங்கிறது மொத்த நாள். அப்போ ஒரு நாளுடைய ஒர்க் நம்ம பார்க்கலாம்ல. ஒரு நாள் இருக்கு என்னப்பா? எஸ், 18ல 1. இவன் எவ்வளவுப்பா? 24ல 1. இவன் எவ்வளவுப்பா? 36ல 1. முடிஞ்சு போச்சா? இதை 3 சேர்த்து வச்சு பார்க்கலாமா? A plus B plus B plus C plus A plus C. AB plus BC plus AC. 3 சேர்த்து வச்சு பார்க்க போறோம். நமக்கு கான்செப்ட் என்ன தெரியுமா? 2A இருக்கு, 2B இருக்கு, 2C இருக்கு. அப்போ 2A இருக்கு, B இருக்கு, C இருக்கு. 2A plus B plus C ஓட ஒரு நாள் வேலை 1/18 plus 1/24 plus 1/36 போடலாம் தானே? கண்டு தானே? A plus B இருக்கான், A plus B plus C இருக்கான், 2 சேர்ந்து கவர் ஆயிருக்கு. அதானே இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப 18, 24, 36, 18, 24, 36. இந்த 3 சேர்ந்து நம்ம கான்செப்ட் பார்த்துலாமா? 18, 24, 36. இது 3க்குமே சேர்ந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துக்க போறோம். எல்சிஎம் எடுத்தா நம்ம வந்து ஒரு வேல்யூ கூட நீங்க வந்து ஈஸியா போட்டுக்க முடியும். சரிங்களா? எப்படி போடலாம்? இப்போ முன்னாடி 2 வேல்யூ கொடுத்துருந்தான். அப்ப நம்ம வந்து இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்றோம். 1 × 24, 18 × 1 / 18 × 24 அப்படின்னு போட்டு ஈஸியா 2 பேருக்கு போட்டோம். இப்போ 3 பேரும் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் அப்படின்னு எடுக்கணும். எடுத்து பார்க்கலாமா? என்ன நம்பர் இருக்கு? 18 இருக்கு, 24 இருக்கு, தென் 36 இருக்கு. எல்சிஎம் போட்டு பார்க்கலாமா? இந்த 3 எந்த வாய்ப்பால் அடியாகும்? 3 வாய்ப்பால் அடியாகுமா? 3 போட்டு பார்ப்போம். 6 × 3 = 18, தென் வந்து M × 24, தென் அதுக்கு அடுத்து 12 × 3 = 36. 6, 8, 12 ரெண்டாவது வாய்ப்பால் அடியாகும். 3 2 6, 4 2 2 8, தென் 6 × 2 12. 3 4 6 இது ரெண்டாவது வாய்ப்பால் அடியாச்சுன்னா 3 அப்படியே இருக்கும். இது 2ஆ மாறும், இது 3ஆ மாறும். மறுபடியும் 3ஆம் வாய்ப்பால்ல போட்டா 1 வரும், இது 2 வரும், இது 1 வந்திருக்கும். கடைசியா மல்டிபிள் பண்ணும்போது 3 × 2, 3 × 2, தென் 2. இங்க ஒரு 6, இது ஒரு 6, இது ஒரு 2. 6 6 36, 2 × 36 72. அப்ப கீழே இருக்கக்கூடிய மொத்த வேல்யூக்கு பதிலா நான் எல்லாம் எடுத்துட்டு 72ன்னு போட்டுக்க போறேன். கரெக்ட் தானே? 72 போட்டாச்சு. இப்போ இங்க 18 இருக்கு, 24 இருக்கு, 36 இருக்கா? இந்த 18 கூட எதை பெருக்குனா 72 வந்திருக்கும்? 18 கூட எதை பெருக்குனா 72 வந்திருக்கும்? 10 20 30 40 4 பெருக்குனா 72 வந்திருக்கும். கரெக்ட் தானே? 18 கூட 4 பெருக்குனா 72 வந்திருக்கும். 24 கூட 3 பெருக்குனா 72 வந்திருக்கும். 36 கூட 2 பெருக்குனா 72 வந்திருக்கும். அப்போ 4 + 3 + 2 அப்படின்னு போடலாமா? 4 × 3, 4 + 3 7, 7 + 2 9. அப்போ மேல இருக்கக்கூடிய வேல்யூக்கு 9, கீழே இருக்கக்கூடிய வேல்யூக்கு 72. அப்போ 9/72 அப்படின்னு போடலாமா? இதே அடி கொடுக்கலாம். 9 9, 8 × 9 72 அப்படின்னு போடலாமா? 1/8. அப்போ 2A + B + C ஓட வேலை 1/8. அவ்வளவுதான்ப்பா.
நமக்கு கேட்டது ஏயும் பியும் சியும் சேர்ந்து வேலை செஞ்சா எவ்வளவு? இந்த பெருக்கல் குறி ரெண்டை தூக்கி இங்கிட்டு வகுத்துல கொண்டு போயிடும். 1/8 ஆல்ரெடி இருக்கு, இங்கேயே வகுத்துல கொண்டு வர போற ரெண்டு. அப்போ 1/16 அப்படிங்கிறது தான் இவனுடைய ஒரு நாளுடைய வேலை. ஒரு ஏயும் பியும் சியும் சேர்ந்து ஒரு நாள்ல பார்த்த வேலையோட அளவு 1/16. 3 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை செஞ்சு முடிச்சிருப்பானா இந்த 16. 3 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை செஞ்சு முடிச்சிருப்பானா இந்த 16. கரெக்டா தானே? அப்போ ஏயும் பியும் சியும் சேர்ந்து வேலை செஞ்சா 16 நாட்களில் முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கான சொல்யூஷன். சரியா? அடுத்து இதே சம்முல இருந்து இன்னொன்னு கேட்டு வைக்கிறேன் பாருங்களேன். இதே இதுல அடுத்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 4 சம் 5 சம் சேர்ந்து ஒரே சம பாக்குறோம். அதனால என்னடா ஒரு சம்முக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு யோசிக்கவே கூடாது. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் போறத யோசிக்க கூடாது. ஏன்னா ஒரு நாளுக்கு நீங்க 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2ல இருந்து 3 மாடல் கேள்விகளை மட்டும் நீங்க தெளிவா பாத்தீங்க அப்படின்னாலே போதும். நான் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றேன்னா நான் ஒரு டாபிக் முழுசா பாத்துருவேன் அப்படின்னா யோசிக்க கூடாது மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மத்த டாபிக்கை பார்த்துட்டு போற மாதிரி மேத்தமெட்டிக்ஸை பார்க்க கூடாது. தனித்தனியா நீங்க சொல்யூஷனை தனித்தனியா எழுதி பார்க்கணும். சரியா? சரி, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கேன் பாருங்களேன். ஏ தனியா நம்ம பார்க்கணும். இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஓட மொத்தம் வேலை 1/16 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏயும் பியோட வேலை எவ்வளவு கொடுத்துருக்காப்பா? மேல கொடுத்துருக்கானா 1/18. பியும் சியோட வேலை 1/24. ஏயும் சியோட வேலை கொடுத்துருக்கானா 1/36. இப்போ இதுவும் தெரியும் இதுவும் தெரியும். ஏயை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்ப்பா? ஏ மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு சொல்லக்கூடியதுல இதுல இருந்து பி பிளஸ் சி கழிச்சுக்கணும். பி பிளஸ் சி எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரிங்களா? மைனஸ் பி சி அப்படின்னு போட்டுக்கலாமா? பி பிளஸ் சி தான் அது பி சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி போட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய ஏ மட்டும் நமக்கு கிடைச்சிருந்தானே, அப்படி போட்டு பார்க்கலாமா? இவன் 1/16 மைனஸ் பிசி எவ்வளவுப்பா? 1/24. புரிஞ்சு போச்சா? இந்த கான்செப்ட் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம்ல. 1/10 மைனஸ் 1/24 10 16. இந்த கான்செப்ட் ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம்ல. இதை நீங்க அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் டைரக்டா கிடைச்சிடும். சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு டைரக்டா வருதா அப்படிங்கறதையும் நீங்க வந்து சொல்லுங்க. சரிங்களா? அதே மாதிரி இதை இப்ப ஏ கண்டுபிடிச்சிட்டோம். பி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்ப்பா? அதே ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படிங்கறதுல ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படிங்கிற வேல்யூல இருந்து மைனஸ் ஏசியை கழிச்சீங்கன்னா பி கிடைச்சிடும். ஏசியை கழிச்சீங்கன்னா பி கிடைச்சிடும். ஏசி எவ்வளவு? 1/36. அப்போ 1/16 மைனஸ் 1/36 அப்படின்னு போட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும். கரெக்டா தானே? கிடைக்கும் தானே? எந்த டவுட் இருக்கு அதுல? இல்ல. அதே மாதிரி ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படிங்கறதுல இருந்து எதை மீதி என்ன கண்டுபிடிக்கணும்? சி கண்டுபிடிக்கணுமா? அப்ப ஏபியை கழிச்சோம்னா சி கிடைச்சிடும். சி எப்படி கிடைக்கும்? இதுக்கு 1/16. ஏபி எவ்வளவுப்பா? 1/18 மைனஸ் 1/18 அப்படின்னு போட்டா நமக்கு மீதி இருக்கக்கூடிய வேல்யூ சி கிடைச்சிடும். அப்ப இப்படி போட்டு ஏ ஃபைன் பண்ணலாம், பி ஃபைன் பண்ணலாம், சி ஃபைன் பண்ணலாம். கரெக்ட் தானே? எஸ், சூப்பர். அப்ப இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது நாலாவதா ஒரு டைப். நாலாவது டைப்ல என்ன கொடுத்திருக்கான்? ஏ கொடுத்திருக்கான், பி கொடுத்திருக்கான், தென் சி கொடுத்திருக்கான். 3 நபர்கள் கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு நாளா செய்ய முடியும்? அதே மாதிரி 3 பேரும் சேர்ந்து கொடுத்துட்டு 3 பேரும் தனித்தனியா செஞ்சா எவ்வளவு நாளா செய்ய முடியும் அப்படிங்கறதையும் இதே சம்ல கொடுத்திருக்கான். இது 3வது பார்த்தாச்சு, இது 4வது பார்த்தாச்சு, இது 5வது பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ 5 டைப் நம்ம பார்த்திருக்கோம். 5 டைப் சம்ல நமக்கு எவ்வளவு நேரம் டியூரேஷன்? ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்திருக்கோம். சரிங்களா? 5 மாடல் சம்மு, 4 சம்மு தான். சம்மன் பார்க்கும்போது 4 தான். 5 மாடல் பார்த்திருக்கோம். நமக்கு இவ்வளவு நேரம் டியூரேஷன் எடுத்திருக்கு. சரிங்களா? இது போக இன்னும் அடுத்தடுத்து நீங்க பாருங்க, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தலைப்புகளுக்கு கீழே எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண முடியும். நான் நெக்ஸ்ட் போகும்போது கொஞ்சம் இவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்காம டக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போவேன். சரியா? 5. Then A is twice as good a workman as B, and together they finish a piece of work in 18 days. In how many days will A alone finish the work? சிம்பிள் தான். ஏ வந்து பி கம்பேர் பண்றப்போ 2 மடங்கு வேலை அதிகமா செய்யக்கூடியவன் ஏன்னு ஒருத்தர் இருக்கான். தென் பின்னு ஒருத்தர் இருக்கான். ஏ வந்து பி கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு வேலை செய்யக்கூடியவன். சரிங்களா? Together they finish a piece of work in 18 days. 2 பேரும் சேர்ந்து ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை 18 நாள்ல செஞ்சு முடிச்சிருக்கான். In how many days will A alone finish the work? ஏ மட்டும் அந்த வேலையை எவ்வளவு நாள்ல செஞ்சு முடிப்பான்? இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததோட கான்செப்ட். எது? இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசமா கொடுத்திருக்கான். என்ன வித்தியாசம் கொடுத்திருக்கான்? இங்க வந்து விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சேர்த்து கொடுத்துட்டான். சரிங்களா? ஏன்னா இவன் பங்கு ஒரு பங்கு, இவனுடைய திறமை 1னா இவனுடைய திறமை 2 அப்படிங்கிற மாதிரி விகிதத்தை சேர்த்து கொடுத்திருக்கான். இது 6வது டைப்.
அப்படித்தானே? சரி பார்க்கலாமா? சரி இங்க பாருங்க, இதுல ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்டே ஒண்ணு பார்த்தோம். ரெண்டு பேரினுடைய வேலை அப்படின்னா ஒண்ணு, அவங்களுடைய டைம் டேக்கன் அப்படின்னா ஒண்ணு. கரெக்டா? ரெண்டு பாத்துக்கணும்ல. டைம் டேக்கன் அப்படின்னா ஒண்ணு, வேலைனா ஒண்ணுன்னு பாத்துக்கணும்ல. இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இவன் 2 பங்கு, இவன் 1 பங்கு. நார்மல், அது வந்து டவுட் இல்ல. இதுதான் இங்க கொடுத்துருக்கான். ஏசினுடைய 1 டே ஒர்க்கு, பி உடைய 1 டே ஒர்க்கு 2:1. இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம்ல. இப்படிதான் எழுதியிருக்கான் அவனும், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை செஞ்சு முடிக்கிறானா? 18 நாள். அப்போ 2 பேரும் சேர்ந்ததுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவுப்பா? ஏயும் பியும் சேர்ந்து 18 நாள் செஞ்சு முடிச்சா 1 டே ஒர்க் என்னவா இருக்கும்? 1/18. எந்த டவுட் இல்ல. அதான் இவன் எழுதி வச்சிருக்கான். கரெக்ட் தானே? 1/18. இப்ப இன்னொன்னு பாருங்களேன், டிவைட் 1/18 இந்த ரேஷியோ 2:1. என்னடா இவன் எந்த சம்மந்தமே இல்லாம இப்படி ஒண்ணு கொடுத்து வச்சிருக்கான் அப்படிங்கறத உங்களுக்கு தோணும். ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்களேன். சோ எதுக்கு இங்க டிவைட் பண்ணிருக்கான்? நீங்க நான் சொல்றதை கவனிக்காம இங்க இருக்கக்கூடியதை பார்த்திருப்பீங்க. இவன் என்ன டிவைட் பண்ணி வச்சிருக்கான், எதுக்கு டிவைட் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு யோசனை தோணும். அது அந்த ஏ இருக்கான்ல, அந்த ஏ வந்து எவ்வளவு வேலை பார்க்கறான் அப்படிங்கறத நம்ம கணக்கு வைக்கணும்ல. சோ விகிதத்துல 2:1. கரெக்ட் தானே? 2:1. அப்போ 2:1 விகிதம் மொத்தமா 3 விகிதம். 3 விகிதத்துல ஏ வந்து 2 விகிதம் பாக்குறான், 3 விகிதத்துல பி வந்து 1 விகிதம் வேலையை பார்ப்பான். அப்படிதானே கான்செப்ட்? அவ்வளவுதானே கொடுத்துருக்கான். அதான திறமை அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் இங்க கொடுத்துருக்கான், வேற ஒண்ணுமே இல்ல. அந்த ஏனுடைய ஒரு நாள் வேலைன்னு சொல்லக்கூடிய 1/18ஐயும் இவனுடைய இந்த ரேஷியோ இருக்குல்ல, இந்த ரேஷியோவை இங்க நமக்கு போட்டிருக்கோம். இந்த ரேஷியோவுக்கு தான திறமை தான் 3ல 2 வேலையை இவன் பார்ப்பான், 3ல 2 வேலையை இவன் பார்ப்பான் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? 3ல 2 வேலை. இப்ப வந்து டைரக்டா நீங்க வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணியும் உங்களால ஈஸியா ஆன்சர் போட்டுக்க முடியும். 1 2 தென் 9 × 2 18. 9ஐயும் 3ஐயும் நமக்கு பெருக்குனா 27. 1/27. அப்போ அவனுடைய ஒரு நாள் வேலை 1/27னா மொத்தமா செஞ்சு முடிக்கிறதுக்கு 27 நாள் ஆகும். அது அப்படியே தலைகளை போடுவோம்ல, அப்படிதான். இதே இது ஒருவேளை பி அவனுக்கு வந்து கேட்கிறான், இவனை கம்பேர் பண்ணி வச்சு கேட்கிறான் அப்படின்னா அந்த 3ல ஒரு வேலையை இவன் பார்ப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1/18 கீழே இருக்கும், இன்டு 3ல 1 பங்கு வேலையை பி பார்த்திருப்பான் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுமே அடிக்கலாம் முடியாது. அப்ப 18ஐயும் 3ஐயும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். 18 தென் இங்க 3 3 × 8 8 16 24க்கு 4 பேலன்ஸ் 2 3 × 1 3 3 × 2 5 3 + 2 5 54. சரிங்களா? அப்போ 54 அப்படிங்கிறது இவன். சோ பாருங்களேன், இப்ப நம்ம கான்செப்ட் படி வந்திருக்கா. இப்போ இவன் 54 நாள் வேலை செய்வான், இவன் 27 நாள் வேலை செய்வான். அதான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 27 இவன் 54. எஸ் ஆமா, உண்மை தானே? இவனை கம்பேர் பண்றப்போ இவன் 2 மடங்கு வேலை அதிகமாக செய்யக்கூடியவன். இவன் 2 நாள் செய்யற வேலையை இவன் ஒரு நாள் செஞ்சு முடிச்சிருப்பான். அதானே இந்த திறமைக்கு, இந்த வேலைக்கான அர்த்தம் அதுதானே? அப்படிங்கறத வச்சும் நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சோ கொடுத்துருக்கிறதுக்கு ஆன்சர் 27. ஒருவேளை இன்னொருத்தன கேள்வி கேட்டா அவனுக்கு 54. சரிங்களா? அப்படி நம்ம ஈஸியா ஆன்சரும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இது 5வது இன்னொரு டைப் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சரியா? சரி, 6வது சம் பாருங்க. A can do a certain job in 12 days. A இருக்கான், அவன் 12 நாள்ல ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறான். B is 60% more efficient than A. B ன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் 60% கூட வேலை பார்ப்பான். ஆனா எத்தனை நாள்னு கொடுக்கல. How many days does B alone take to do the same job? சோ இங்க பாருங்களேன், இவன் மட்டும் எவ்வளவு நாள்ல வேலை செஞ்சு முடிச்சிருப்பான் அப்படிங்கறத கொஸ்டின். இப்போ இவனை பெர்சன்டேஜ்ல கொடுத்ததுனால இவனையும் பெர்சன்டேஜ்ல வச்சுக்க போறோம். இவன் 100%, இவன் 160% போட்டுக்கலாமா? அப்படிதானே அர்த்தம்? இவன் 100%, இவன் 160% அப்படி மனசுல வச்சுக்கலாம்ல, எந்த தப்பும் இல்ல. சரி, சூப்பர்ப்பா. அப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன், இந்த 100 இங்க 160, இந்த ரெண்டோடைய விகிதத்தை நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். கரெக்ட் தானே? ரெண்டோடைய விகிதத்தையும் நம்ம எப்படின்னு பார்க்கணும். அப்போ 100 160 அடி கொடுத்தோம்னா 10 16ன்னு வந்திருக்கும். அதே அடி கொடுத்தோம்னா 5 8ன்னு வந்திருக்கும். அப்போ முன்னாடி சமக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டோமா? இவன் 5 பங்கு, இவன் 8 பங்கு. முன்னாடி சமம் என்ன பார்த்தோம்? இவன் 1 பங்கு, இவன் 2 பங்குன்னு பார்த்தோம். அதே கான்செப்ட் படி கொண்டு வந்துமா? கான்செப்ட் படி இவன் 5 பங்கு, இவன் 2 பங்கு. இந்த 5 பங்கு 2 பங்குங்கிறது இவனுடைய வேலை. சரிங்களா? இவனுடைய வேலை. நெக்ஸ்ட் இவனுடைய டைம் டேக்கன் அப்படிங்கறது என்ன சொல்லியிருந்தேன்? இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருந்தோமா? 8 அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கும், 5ங்கிறது இங்கே வந்திருக்கும். அப்போ 8:5 அப்படிங்கிறது ஏயும் பி இவங்க 2 பேரினுடைய டைம் டேக்கன்ஸ், அதாவது வேலை செய்யறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். போட்டுடலாம்ல, டவுட் இல்ல. அப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன டைம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம்? 8 5. கரெக்டா?
இப்போ ஏ வந்து எவ்வளவு நாளா பார்த்திருக்கான்? 12 மணி நேரமா? எஸ், 12 நாள்ல பார்ப்பான். இன்னொருத்தன் பார்க்கறதுக்கான டைம் எனக்கு தெரியாது. அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ல இருந்து நம்ம இப்படியும் ஃபைன் பண்றதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இப்போ நமக்கு டைம் டேக்கன் 8:5 எடுத்தாச்சு. நடுவில் 2 வைப்பாங்க. தென் கொடுத்துக்கூடிய கிவன் சம்ல முதல் நம்பர் செஞ்சு முடிக்கிறதுக்கு 12 மணி நேரம் ஆகும். ரெண்டாவது நம்பர் செய்யறதுக்கு எனக்கு வேலை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகாது அப்படின்னா, இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். 8 × Xனா 8x அர்த்தம். 5 × 12 அப்படின்னா 60 அர்த்தம். சரிங்களா? 8x = 60 அப்படிங்கறது அர்த்தம். x = 60 / 8 அப்படின்னு போட்டாலே ஆன்சர் வந்துடும். 4 8 8, அந்த என்ன வந்திருக்கும்? 8 40 50 56, 7 × 8 போட்டா 56, பேலன்ஸ் 4 இருக்கு. சரிங்களா? ஸோ 4க்கு அடுத்து புள்ளி வச்சு நம்ம வந்து போகணும். புள்ளி வச்சுட்டு நமக்கு 4க்கு அடுத்து 40, 8 நமக்கு 40 வந்திருக்குமா? எஸ், 7.5 7.5 தான் நமக்கு 7 1/2 அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது ஒரு ஃபார்மெட்பா. சரிங்களா? இப்போ 8:5 டபுள் லிஸ்ட் போட்டுட்டு 12:x கொடுத்துட்டு இதுல வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு டேரக்டாவும் கேள்வி கேட்பாங்க. இன்னும் சொல்லணும்னா 12 × X டபுள் லிஸ்ட் வச்சுட்டு தென் 5:12 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல எக்ஸோட வேல்யூ கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 12 × 12 144. 144 = 5x. அதுல இருந்து x மட்டும் வேணும் அப்படின்னா /5. இப்படி நமக்கு சம் டைரக்டா கேள்வி கேட்பாங்க. இப்படிப்பட்ட சம்மும் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதுக்குமே நமக்கு வந்து ஈஸியா ஆன்சர் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரி, இதுவும் ஒரு ஃபார்மேட். ஓகேவா? சோ எதுக்காக போட்டிருக்கேன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்க செய்யக்கூடிய வேலை, தென் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம், இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலைக்கு அவங்களுடைய திறனை வந்து எப்படி இருக்கோ, அப்போ 5:1 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கிறது 5 இருக்கிறதுல 1 வந்துடும், 1 இருக்கிறதுல 5 வந்துடும். அதை அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? சரி, இந்த சம் பாருங்க. இது வந்து 7வது சம். A can do a piece of work in 80 days. He worked at it for 10 days and then B alone finishes the remaining work in 42 days. In how much time will A and B working together finish the work? ஸோ அதாவது A அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் 80 நாள்ல வேலை செய்யக்கூடிய திறன் கொண்டவர். ஒரு வேலையை 80 நாள்ல செஞ்சு முடிச்சிருவாரு. ஆனா 10 நாள்ல வேலை பார்த்திருக்காரு. சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய வேலையை B வந்து 42 நாள்ல வேலையை முடிச்சிருக்காரு. அப்போ 2 பேரும் ஒரு வேலை சேர்ந்து வேலையை தொடங்கி ஸ்டார்ட் பண்ணி செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளவு நாள்ல செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏவோட கம்ப்ளீட்டான ஒர்க்கு 80 ஒர்க்கு. அப்போ ஒரு நாளைய ஒர்க்கு 1/80. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கரெக்டா? இவர் எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காருன்னா 10 நாள் வேலை பார்த்திருக்காரு. அப்போ 10 நாள் இவர் பண்ண மொத்த வேலையோட அளவு 10/80 சொல்லலாம். அடி கொடுத்தோம் அப்படின்னா 1/8. அதாவது 8ல ஒரு வேலையை நமக்கு யாரு பண்ணி முடிச்சிருக்காருன்னா ஏ வந்து பண்ணி முடிச்சிருக்காரு. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 8ல 7 வேலையை யாரு பண்ணி முடிச்சிருக்காருன்னா பி பண்ணி முடிச்சிருக்காரு. எத்தனை நாள்ல அப்படின்னா 42 நாள்ல. சரிங்களா? சோ 7 வேலையை 42 நாள்ல பண்ணி முடிக்கக்கூடிய திறன் கொண்ட பி 8 நாள்ல எவ்வளவு வேலையை பண்ணிருப்பாருன்னா 48 வேலையை பண்ணிருப்பாரு. கரெக்ட் தானே? 6ஆம் வகுப்புல பெருக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கும்ல. சோ 48 வேலை. அதாவது ஏவோட திறன் 80 நாள்ல வேலையை முடிப்பாரு, பி வந்து 48 நாள்ல வேலையை முடிப்பாரு அப்படிங்கறது கான்செப்ட். கரெக்ட் தானே? சோ எப்படி சொல்லிருக்கேன்னு புரியுதுல? சோ நார்மலா ஏ எடுத்துக்கிறோம். ஏ வந்து 80 நாள்ல வேலை செஞ்சு முடிப்பாருன்னா ஒரு நாள்ல 1/80 ஒரு வேலையை முடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது தான் 1/80க்கான அர்த்தம். 10 நாள் வேலை பார்த்திருக்காரு ஏ. அப்ப 10/80 போடலாம். அடி கொடுத்தோம் அப்படின்னா 1/8 அப்படிங்கறது மென்ஷன் வரும். 10/80 அடி கொடுத்தோம்னா 1/8. அதாவது 8ல ஒரு பங்கு வேலையை ஏ வந்து பண்ணி முடிச்சிருக்காரு. மீதி எவ்வளவு வேலை இருக்குன்னா 8ல 7 பங்கு வேலை இருக்கு. இந்த 7 பங்கு வேலையை பி வந்து 42 நாள்ல செஞ்சு முடிச்சிருக்காரு. அப்போ ஒரு வேலை பி முழு வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் ஏ ஓடதும் பி ஓடதும் ரெண்டு நம்ம சேர்த்து நம்ம வந்து எடுத்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ 7 வேலையை 42 நாள்ல செஞ்சு முடிச்சிருக்காருன்னா 8 வேலையை 48 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. இது வந்து 6ஆம் வகுப்புல பெருக்கி பார்த்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? சோ 42/7 அப்படின்னு போட்டோம்னா 6 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்ப 8 கூட எதை 6 பெருக்கணும்னா 48 கிடைக்கும். இது பேசிக்கான விஷயம் தான். சரியா? அப்போ ஏ ஓட ஒரு நாள் வேலை 1/80, பி ஓட ஒரு நாள் வேலை 1/48. 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கறத கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம வந்து இந்த 80க்கும் 48க்கும் எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுவோம். எல்சிஎம் ஃபைண்ட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் எத்தனை வாய்ப்பாடு 8ல போட்டு பார்க்கலாம். 10 வந்திருக்கும். இங்க வந்து 48 எவ்வளவு? 6 6 × 8 48 வந்திருக்கும். இங்க வந்து 2ஆம் பல்ல போடலாம். இங்க 5 வரும். இங்க 3 வந்திருக்கும். இதுக்கு அடுத்து எதுவுமே இல்ல. அப்புறம் வந்து டைரக்டா மல்டிபிள் பண்ண ஆரம்பிச்சலாமா? 5 × 3 15. இந்த 2 போடுறோம். 2 × 8 வந்திருக்கும். 15 × 2 30. 30 × 8 3 × 24. இந்த 0 3 240. அப்ப கீழ இப்படி 80க்கு 48க்கு சேர்த்து நம்ம வந்து 240 போட்டுக்க முடியும். இந்த 80 கூட எதை பெருக்கணும்னா 240 வந்திருக்கும் அப்படின்னா 8 16 24 3 பெருக்கனா 240 வந்திருக்கும். பிளஸ் இங்க போட்டாச்சு. இந்த 48 கூட எதை பெருக்கணும்
பெருக்கணும் 240 வந்திருக்கும் 5, 48 கூட 5 பெருக்கணும் 240 வந்திருக்கும். அப்போ இதோட மொத்த டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3 + 5 8, 8/240 வந்திருக்கும். இப்போ அடி கொடுக்கலாம். 1 8 8 3 24 இந்த 0. ஸோ 1/30 அப்படிங்கிறது தான் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய முழு வேலையை எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய 30. அப்போ 30 நாட்கள்ல மொத்த வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான பதில். சரிங்களா? சோ மொத்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாங்க? 30 நாட்கள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை முடிச்சிருப்பாங்க. சோ இது ஒரு மாடல். சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்க. இந்த சம் பாருங்க. கேள்வி 8. A and B undertake to do a piece of work for ₹600. A alone can do it in 6 days, while B alone can do it in 8 days. With the help of C, they finish it in 3 days. Find the share of each. அதாவது ஏயும் பியும் ஒரு வேலைக்கு 600 ரூபாய் பேசி வாங்கிட்டாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை 6 நாள்ல செஞ்சு முடிக்க முடியும். பி மட்டும் அந்த வேலையை 8 நாள்ல செஞ்சு முடிக்க முடியும். ஆனா சியோட ஹெல்ப் கூட சேர்த்துக்கிட்டு ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 3 நாள்லயே வேலையை முடிச்சிடறாங்க. அப்படி முடிக்கும் போது வாங்கின இந்த 600 ரூபாய் சேலரியை இவங்க 3 பேர் எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இப்படி தெரியணும் அப்படின்னா ஏக்கு தெரியும், பிக்கு தெரியும். ஆனா சியோட ஒரு நாள் வேலையோ இல்ல சி பார்க்கக்கூடிய மொத்த வேலையோ நமக்கு தெரியாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட கிவன் என்னென்ன கொடுத்திருக்கான்? A + B + C 3 பேரும் சேர்ந்து 3 நாள்ல செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டான். தென் அது போக ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் அவன் வந்து எவ்வளவு நாள்ல 6 நாள்ல வேலை செஞ்சு முடிக்க முடியும். பிங்கிற ஒருத்தன் 8 நாள்ல செஞ்சு முடிக்க முடியும்னு கொடுத்துட்டான். கரெக்ட் தானே? அப்போ A + B + C ஓட வேலை மொத்தம் 3 நாள்ல செஞ்சு முடிக்க முடியும். அதுல இருந்து ஏவோட வேலையும் பியோட வேலையும் ரெண்டு பேருடைய வேலையை நம்ம வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் சியோட வேலை நமக்கு கிடைச்சிடும். அப்படித்தானே? அதை நம்ம ஃபைன் பண்ணல. முன்னாடி நம்ம பார்த்த அந்த கான்செப்ட் தான். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? ஏபியோட ரெண்டு வேலையும் கூட்டிக்கிட்டு ஏபிசில இருந்து கழிச்சோம்னா விடை கிடைச்சிடும். அப்படிதானே? அப்ப ஏபிசியோட ஒரு நாள் வேலைன்றது என்னப்பா? 1/3 மைனஸ் ஏவோட ஒரு நாள் வேலை 1/6 பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை 1/8. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நம்ம இதை டெரைவ் பண்ணலாம். இப்ப வெளியில இருக்கக்கூடியது அப்படியே இருக்கட்டும். உள்ள இருக்கக்கூடியது கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம்ல, அப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இது எல்லாம் மொத்தமா எடுத்து இங்க 3 இங்க 6 இங்க 8 3க்கு சேர்த்து மொத்தமா எல்சிஎம் எடுத்து 24. அந்த 24 48 வருமா? 24 போடலாம். 24 வந்து அதுக்கு அடுத்து நான் வந்து மேல இருக்க 3 டேர்முக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்க கூடாது. ஏன்னா அது பிராக்கெட்ல தனியா இருக்கக்கூடியது. அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? 8 + 6 டிவைடட் பை 6 × 8 48. அப்போ 1/3 இருக்கும். மைனஸ் 8ஐயும் 6ஐயும் கூட்டணும் அப்படின்னா 8 10 14/48 வந்திருக்கும். இப்போ 2 டேர்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 டேர்முக்கு வேணா நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து நம்மளால பாத்துக்க முடியும். இந்த 3க்கும் இந்த 48க்கும் எல்சிஎம் எடுத்தா கீழே 48 நமக்கு வந்து 2லயும் வகுப்படக்கூடிய நம்பர் தான். அப்ப இந்த 3 கூட எதை பெருக்கணும் அப்படின்னா 48 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 × 16. 3 × 16 பெருக்கணும் 48 வந்திருக்கும். இங்க 48 தான் இருக்கு. அப்ப மேல வந்து 1ஆல பெருக்கினாலே போதும். இடையில வந்து மைனஸ் இருக்கு. இந்த மைனஸ் இடையில இருக்கு. 14 அப்படின்றது 14ஆவே தான் வரும். 16ல 14 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2 இருக்கு. கீழே 48 இருக்கு. 1 × 2 தென் 24. அப்ப 1/24. சியோட ஒரு நாள் வேலை 24ல 1 அப்படிங்கிறது தான். இப்ப நமக்கு ஏக்கு வந்து 6ன்னு தெரியும், பிக்கு 8ன்னு தெரியும், சிக்கு இப்ப 24 அப்படிங்கிறது ஃபைன் பண்ணிட்டோம். ஒரு நாள் வேலை அப்படின்னா மேல 1 அப்படிங்கிறது தான். இப்ப 3 பேருக்கும் தனித்தனியா நம்ம வந்து ஃபைன் பண்ணியாச்சு. இப்ப இந்த 3 பேருக்கும் திறன் அதாவது விகிதத்துல நம்ம வந்து ஃபைன் பண்ண போறோம். சரிங்களா? எதுக்காக விகிதத்துல ஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா தான் இந்த சம்பளத்தை இவங்க வந்து என்ன கேட்டகரியில பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? விகிதத்துல ஃபைன் பண்றதுக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து இஸ்ட் வச்சுப்பாங்க. சிம்பிளான விஷயம், அவ்வளவுதான். இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வந்திருக்கும்? 8ங்கிறது 24ல 8ஆம் வாய்ப்பாடு 24ல வரும். 6ஆம் வாய்ப்பாடு நமக்கு 24 வருமா? 6 12 24 வந்திருக்கும். அப்ப கீழே இருக்கக்கூடிய காமன் டேர்மை நம்ம 24 அப்படின்னே வச்சுக்க முடியும். பிரச்சனை இல்லை. அப்போ இந்த 6 கூட எதை பெருக்குனா 24 வரும்? நம்ம பார்த்ததுதான். 4 பெருக்குனா 24 வரும். 8 கூட எதை பெருக்குனா 3 பெருக்குனா 24. 24 கூட 1 பெருக்குனா 24. அப்ப இந்த 4:3:1 அப்படிங்கிறது தான் இவங்க பார்த்துக்கிட்ட அந்த வேலையினுடைய அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த குறிப்பிட்ட நாள்ல இவன் 4 பங்கு வேலையும் இவன் 3 பங்கு வேலையும் இவன் 1 பங்கு வேலையும் தான் பார்த்திருப்பான் அப்படின்றதான் அர்த்தம். சரியா? அப்போ மொத்த சம்பளம் வந்து 600 ரூபாய். மொத்த விகிதம் வந்து 4 + 3 + 1 மொத்தம் 8 விகிதம். 600 ரூபாய நமக்கு 8 பங்கா பிரிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். 600 ரூபாய் 8 பங்கா பிரிச்சா ஒரு பங்கு எவ்வளவு வரும்பா? வகுத்தல் 8 போட்டு பாருங்க. 1 8 8. இங்க என்ன வந்திருக்கும்? 8 16 40 48 56 வருமா? எஸ். 7 இன்ட்டு போட்டா 56 பேலன்ஸ் 40 5. ஒரு பங்கோட வேல்யூ 75 ரூபாய். ஓகேவா? அப்போ சி வாங்குற அமௌண்ட் 75 ரூபாய். இவன் 3 பங்கோட வேல்யூ 75 + 75 150. தென் அதுக்கு அடுத்து ஒரு 75 225. எஸ் 225 ரூபாய் வாங்குவான் இவன் 3 பங்குனா.
இவன் 4 பங்கு 75 + 75 150, அடுத்து ஒரு 150 300 ரூபாய் வாங்குவான். சரிங்களா, இதுதான் இவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தோட அளவு. சரிங்களா, சம்பளத்தோட அளவுங்கிறது எவ்வளவு பாத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரேஷியோல வர ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் போடணும். சரிங்களா, இப்படி போட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா ரேஷியோ அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த கீழே 24 போட்டு நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி ஸ்டெப் பார்த்தோமோ அதே மாதிரி தான். இன்னும் சில பேருக்கு சில டவுட் அப்படிங்கிறது வரலாம். ஏன் இந்த இடத்துல கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்க, இங்க வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணாம டைரக்டா அப்படியே நீங்க போட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயும் உங்களால கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ண முடியும், தப்பு கிடையாது. சரிங்களா, எப்படி ஃபைன் பண்ணுவோம், 1/3 இருக்கு. இந்த ஸ்டெப்பை நான் போறேன், இந்த ஸ்டெப்பை நான் மறுபடியும் கொண்டு வரேன். சரிங்களா, 1/3 தென் 14/48 இருக்கு. இது நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா, 48 மைனஸ் இங்க மைனஸ் இருக்குல்ல, அதனால 3 × 14 போட்டா எவ்வளவு வரும், 3 10 30 42 வந்திருக்கும். 42 டிவைடட் பை 3 × 48 அப்படின்னு போட்டு உங்களால ஈஸியா ஆன்சர் ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா, 48 42 போச்சுன்னா பேலன்ஸ் 6 இருக்கு. டிவைடட் பை 3 × 48 3 48 மல்டிபிள் பண்ணி நீங்க வந்து ஆன்சர் ஃபைன் பண்ணிக்க முடியும். 48 × 3 போட்டோம்னா 3 24 4 பேலன்ஸ் 2 3 2 3 × 4 12 14 144 144. இதை வந்து நீங்க டைரக்டா அடி கொடுத்துக்க முடியும். சரிங்களா, மூணாவது இப்போ அடி கொடுக்கலாமா, 120 120 மூணாவது அடி கொடுக்கலாம், 3 4 வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா, மூணாவது பண்ண மாட்டா 2 × 3 6, இங்க வந்து 4 × 3 12 பேலன்ஸ் 2 8 × 2 போட்டோம் அப்படின்னா 8 × 3 போட்டோம்னா 24 தென் 2 2 இங்க நமக்கு வந்து பார்த்தோம்னா 2 4 அப்போ 1/24 வந்திருக்கா. இப்படி நமக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு 2-3 ஸ்டெப்பா இருக்குன்றதுனால உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடியதை டைரக்டா கிராஸ் மல்டிபிள் பண்ண, வெளியில அடுத்த ஸ்டெப் வரும்போது டைரக்டா உங்களுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ற மாதிரி சொன்னேன். நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி நீங்க ஆன்சர் ஃபைன் பண்ணிக்க முடியும், தப்பு இல்லை. சரிங்களா, சரி ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஃபைன் பண்ண முடிஞ்சா. அப்போ இது வந்து 8வது மாடல் சம் நம்ம பார்த்துட்டோம். தென் அடுத்து 9வது சம் பார்க்கலாமா. சரி, இந்த क्वेश्चन பாருங்க. A and B working separately can do a piece of 9 and 12 days respectively. அதாவது ஏயும் பியும் அந்த வேலையை தனித்தனியா பார்க்கும்போது ஒருத்தன் 9 நாள்ல ஏ வேலை செஞ்சு முடிப்பான், பி வந்து 12 நாள்ல வேலை செஞ்சு முடிக்க முடிய திறன் கொண்டவன். ஆனா if they work for a day alternately a beginning, அதாவது ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது வேலையை ஆரம்பிக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வேலை பார்க்கறான். ஏ முதல் நாள் வேலை பார்க்கறான், பி அடுத்த நாள் வேலை பார்க்கறான், அடுத்த நாள் ஏ பார்க்கறான், அடுத்த நாள் பி பார்க்கறான். இப்படி ஒவ்வொரு நாளும் வேலையை வந்து மாத்திக்கிறாங்க. முதல் நாள் ஒருத்தன், அடுத்த நாள் இன்னொருத்தன். தென் தி ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட். ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சனா எத்தனை நாள்ல இவங்க 2 பேரும் வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா, சரி இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி, இப்போ ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளவு நாள்ல செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரிங்களா, ஏயும் பியும் ஏன் அப்படின்னு பாக்குறோம்னா ஏவோட தனியான வேலை 9 நமக்கு தெரியும். சரிங்களா, பியோட தனியா 12 அப்படிங்கிறது தெரியும். இப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ 1/9 பிளஸ் 1/12 அப்படின்னு போட்டோம்னா 9க்கும் 12க்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து பார்ப்போமா, எல்சிஎம் எடுத்து பார்த்தோம். அப்படியே எல்சிஎம் எடுத்து பார்த்தாலும் ஓகே, இல்ல கிராஸ் மல்டிபிள் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் ஓகே. சரிங்களா, சோ எல்சிஎம் எடுத்து பார்ப்போம். 9 12 என்ன வாய்ப்புல வரும், 3 வாய்ப்புல வருமா, 3 9 4 3 12. இது எதுல வரும், 3ல அப்படியே வந்து இறக்கணும், இது 4 அப்படியே வரும், தென் 4 அப்படியே இறக்கணும், 1 1 வந்திருக்கும். தென் 3 × 3 9, தென் 9 × 4 வந்திருக்கும், 36 வருமா, 36. அப்ப கீழே இருக்கக்கூடிய வேல்யூட எல்சிஎம் 36. 9 கூட எதை பெருக்குனா நமக்கு 36 வந்திருக்கும், 4 பெருக்குனா, 12 கூட 3 பெருக்குனா வந்திருக்கும், நடுவுல பிளஸ் இருக்கு, 4 + 3 7, 7/36 அப்படிங்கிறது தான் நமக்கு ஏயும் பியும் சேர்ந்ததோட ஒரு நாள் வேலை. சரிங்களா, ஏயும் பியும் சேர்ந்ததோட ஒரு நாள் வேலை அப்படின்னா நமக்கு மொத்த நாள் வந்து 2 நாளா மாறிடுது. கரெக்ட் தானே, ஏன்னா ஏ வந்து முத நாள் வேலை பார்க்கறான், பி வந்து 2வது நாள் வேலை பார்க்கறான். நம்ம பார்த்தது ஏபியோட வேலை தான் பார்த்திருக்கோம், ஒரு நாள் வேலைன்னு பார்த்திருக்கோம். அது முத நாள் வேலை அப்படின்னு பார்க்கல. சரிங்களா, ஒரு நாள் வேலைன்னு தான் பார்த்திருக்கோம். அப்போ ஏன்னா ஏ ஒரு நாளும் பி அடுத்த நாளும் பார்க்கறான். அப்ப நம்ம கணக்குப்படி 36 வேலையில 7 வேலைய ஏயும் பியும் சேர்ந்து 2 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இங்க பாருங்க சிம்பிளா 36ல 7 வேலையா, 36ல 7 வேலை. ஓகேங்களா, அப்போ 7ஆம் வாய்ப்பாடு அப்படிங்கிற பேஸ் பண்ணி நமக்கு போகுதா. அப்போ 36ல 7 வேலைய 2 பேரும் சேர்ந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு 2 நாள். தென் அதே மாதிரி இன்னொரு 7 வேலையை செஞ்சு முடிக்க 2 நாள். இப்படி நமக்கு போகலாம்ல, 7 7 7 மொத்தமா சேர்ந்தா 35 மேல வந்துருமா. அப்போ 36ல 35 வேலையை இவ செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 2 2 2 மொத்தம் 10 நாளா மாறிடும். கரெக்ட் தானே, 2 2 2 2 2 அப்படி போடல, இது 2 நாள் முடிக்கிறான், இது 2 நாள், இது 2 நாள், இது 2 நாள், இது 2 நாள் அப்படிங்கிற கணக்கு இப்படி போட்டுறல, மொத்தம் 10 நாள்ல வேலை செஞ்சு முடிக்கிறான். பேலன்ஸ் வந்து 36ல ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. இந்த ஒரு வேலையை யாரு பாப்பா அப்படிங்கறத மெயின் கான்செப்ட். இந்த ஒரு வேலையை யாரு பாப்பா, மறுபடியும் இதை ஏபி பாப்பான், இதை ஏபி பாப்பான், இதை ஏபி பாப்பான், இது ஏபி, இது ஏபி. அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த கடைசி வேலையை ஏ தான் பாப்பான். மீதி இருக்கக்கூடிய கடைசி வேலை யாரு பாப்பா, ஏ தான் பாப்பான். சரிங்களா, ஆனா ஏவோட ஒரு நாள் வேலை அப்படிங்கிற கணக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா 9ல ஒரு வேலையை பாக்குறான், 9ல
ஒரு வேலையை பார்க்கறான். 9ல் ஒரு வேலை அப்படிங்கிறது ஒரு நாள் பார்க்கக்கூடிய வேலை. ஆனா 36ல் ஒரு பங்கு அப்படிங்கிறது கால் நாள்ல பாத்துருவான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 36ல் ஒரு பங்குனா கால் நாள்ல பாத்துருவான் அப்படின்னு அர்த்தம். எப்படி இப்ப கால் நாள்ல பாப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா 9ல் ஒரு பங்கு, 9ல் ஒரு பங்கு. நீங்க வேணா மனசுல வச்சு பாருங்க. 9 9 9 9 இப்படி பிரிச்சுக்கலாம். இந்த 9ல் ஒரு பங்கு வேலையை ஒரு நாள் பாக்குறான். ஆனா மீதி இருக்கக்கூடியது இருக்கா இந்த 36. அப்போ 36ல் இந்த 9 அப்படிங்கிற கணக்குப்படி நமக்கு வந்து பார்த்தோம்னா 1/4 அப்படிங்கிற கணக்கு வந்திருக்கும். 1 தென் இங்க 4, அதாவது கால் நாள்ல பார்த்து முடிப்பான் அப்படின்றத தான் இந்த 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ அதாவது கணக்கு நம்ம எப்படி மனசுல வச்சுக்கிறீங்கன்னா 9 வேலையை பார்ப்பான். ஆனா 36 வேலையில இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு கூட மனசுல வச்சுக்க முடியும். சரிங்களா? 36ல் 9 அப்படிங்கிறது கால்வாசி தானே, அந்த கால் நாள்ல வேலை செஞ்சு முடிப்பான். சோ பொதுவா உங்களுக்கு ஆன்சர்ல வந்து இந்த 10 1/4 அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த 10 அப்படிங்கறது நீங்க ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பேலன்ஸ் உடைய நாளை உங்களால ஈஸியா ஃபைன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது வந்து 9வது சம். நான் சொல்லக்கூடிய இந்த சம்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல எந்த சமுக்காவது உங்களுக்கு ஆன்சர் தெரியல, இல்ல இந்த இடத்துல எனக்கு புரியல அப்படின்னா கேளுங்க. நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும்போது நீங்க கேட்கப்பட்ட அந்த டவுட்டை உங்களுக்கு இன்னும் பிரீஃபா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பேன். சரிங்களா? சோ நம்ம பார்க்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு மத்த சோர்சஸ் மாதிரி உங்களுக்கு ஆன்சரை மட்டும் ஷார்ட்டான சம்ம மட்டும் சொல்லிட்டு போற மாதிரி நம்ம கிடையாது. ஒவ்வொரு சம்மும் எவ்வளவு பிரீஃபா போனாலும் எவ்வளவு டைம் எடுத்தாலும் ஃபுல்லா நம்ம வந்து சொல்லுவோம். மத்தவங்க மாதிரி 2 சமம் 3 சமம் 4 சமம் அப்படிங்கிற கணக்குல வச்சுக்கிட்டு எதை அவங்க ஈஸியா சொல்ல முடியுமோ அப்படிங்கிற சமம் மட்டும் சொல்லிட்டு டாபிக் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். அதனால நீங்க எந்த சமம் நீங்க டவுட் கேட்டீங்க அப்படின்னாலும் அதை நெக்ஸ்ட் இப்ப புரியல அப்படின்னா அடுத்த வீடியோல இன்னும் எப்படி சொன்னா புரியும் அப்படிங்கிற மாதிரி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்க செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு அது சமம் வந்து பிரீஃபா எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அதனால மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மறக்காம டவுட்டை கேளுங்க. சரியா? சரி, அடுத்த சம் பார்க்கலாமா? 10வது சம் பாருங்க. 10வது சம் பாருங்க. 45 men can complete a work in 16 days. 6 days after they started working, 30 more men join them. How many days will they now take to complete the remaining work? அதாவது கொடுத்திருக்க சம் என்னன்னா 45 ஆண்கள் ஒரு வேலையை 16 நாட்கள்ல செஞ்சு முடிப்பாங்களாம். 45 ஆண்கள் அதுல ஒரு வேலையை 16 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. 6 நாளுக்கு அப்புறம் இவங்க வேலை பார்த்து தொடங்குனது 6 நாளுக்கு அப்புறம் இவங்க கூட இன்னும் ஒரு 30 ஆண்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு நாள்ல அந்த வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 45 ஆண்கள் 16 நாள். அப்போ இந்த 45 × 16 போட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் எவ்வளவுன்னு பார்ப்போம். சரிங்களா? 6 × 5 நமக்கு போட்டோம்னா 6 5 30க்கு 0 பேலன்ஸ் 3. 6 × 4 போட்டா 6 12 24 27 தென் 1 வச்சு போட்டதுனால 45 அப்படியே வந்திருக்கும். இங்க 0 7 5 நமக்கு வந்து 10 12க்கு 2 பேலன்ஸ் 1 4 5 5 2 7. டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்குங்கிறது 720 ஒர்க்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்குங்கிறது 720. அதாவது ஸ்லாக் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 45 பேரு 16 நாள்ல செஞ்சு முடிச்சா டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் 720. சரியா? இதுல ஒரு மேன் ஒரே ஒருத்தன் ஒரு நாளுக்கு செய்யக்கூடிய வேலை ஒரு வேலை போடலாம் தானே? இதே கான்செப்ட் தானே? அப்போ 1/720 அப்படின்னு போடலாம். இன்னொரு கான்செப்ட் பாருங்க. அப்போ 45 பேரு 6 நாள் வேலை பார்த்திருக்கான்ல, அப்ப எவ்வளவு வேலையை பார்த்திருப்பான் அப்படின்னா 720 டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்ல 45 பேர் வேலை பார்த்திருக்கான். எத்தனை நாள் பார்த்திருக்கான்? 6 நாள் பார்த்திருக்கான். அப்ப நமக்கு போட்டு பார்க்கலாமா? 45 × 6 தான். 6 5 30க்கு 0 பேலன்ஸ் 3. 6 × 4 போட்டா 24 24 27. அப்போ 270 வேலைய 270 வேலைய 45 பேரு 6 நாள்ல பார்த்து முடிச்சிருப்பான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ மீதி எவ்வளவு வேலை இருக்கு? 720ல 270 போச்சுன்னா 0க்கு 0, இங்க 12ல 7 போச்சுன்னா 5, இங்க 6ல 4 போச்சு, 6ல 2 போச்சுன்னா 4. மீதி 450 வேலை இருக்கு. சரிங்களா? அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலை 720ல 450 வேலை இருக்கு. இப்போ யாரு புதுசா ஜாயின் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு 30 பேர் ஜாயின் பண்றா. இந்த 45 கூட இன்னொரு 30 பேர் ஜாயின் பண்ணா 75 நபர் ஆகி போயிட்டாங்க. ஓகேவா? மொத்தம் 75 நபர் ஆகி போயிட்டாங்க. அப்போ இந்த 75 பேரு இந்த 450 ஒர்க்க எவ்வளவு நாளா செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? 75 பேரு 450 ஒர்க்க எவ்வளவு நாளா செஞ்சு முடிப்பாங்க? 75 பேருடைய ஒரு நாள் வேலைங்கிறது 1, அவ்வளவுதான். அப்போ மீதி எவ்வளவு நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 75 பேருடைய ஒரு நாள் வேலை 75. ஓகேங்களா? ஒரு நபரினுடைய ஒரு நாள் வேலை தானே 1.
அப்ப 75 நபரினுடைய ஒரு நாள் வேலை 75 அப்படின்ற கணக்குப்படி நமக்கு போட்டோம்னா இந்த 450ல எத்தனை 75 இருக்கும் அப்படின்னு பார்த்தா 75 பிளஸ் 75 150, அடுத்து 150, அடுத்து 150, 2 4 6 நாள் அப்படிதானே. எஸ், அப்போ ஒரு நாள்ல 75 பேர் சேர்ந்து 75 வேலையை பார்க்க முடியும். ஏன்னா ஒருத்தன் ஒரு வேலையை பார்க்கறான், 75 பேர் 75 வேலையை பார்ப்பான் ஒரு நாளுக்கு. அப்போ ஒரு நாள்ல 75 வேலை முடியும், அடுத்த நாள் 75 வேலை முடியும், 2 வேலை சேர்த்தா 150, அடுத்த 2 நாள்ல 75 பிளஸ் 75 சேர்த்தா 150, அடுத்த 2 நாள் 75 பிளஸ் 75 சேர்த்தா 150. அப்போ 2 நாள் இங்க ஒரு 2 நாள் இங்க ஒரு 2 நாள், மொத்தம் 6 நாள்ல 75 பேர் சேர்ந்து 450 வேலையை பண்ணி முடிப்பாங்க அப்படிங்கறதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ கேட்ட கேள்விக்கான சரியான பதில் என்ன? 6 நாள். மீதி இருக்கக்கூடிய அந்த வேலைகளை இவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணி எப்ப முடிப்பாங்க? இந்த 45 பிளஸ் 30 பேர் சேர்ந்து 6 நாள்ல வேலை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஒருவேளை இந்த கேள்விகள்ல மொத்தம் எத்தனை நாள் ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு கூட சில கேள்விகள் கேட்க முடியும். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு 6 இவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 6 டேஸ்க்கு முன்னாடி நம்ம பார்க்கணும். அவங்க 6 நாளுக்கு முன்னாடி, இது முன்னாடி ஒரு சம் நம்ம பார்த்தோம்ல. ஏன்னா அந்த 6 நாள் அப்படின்னா இந்த 6 நாளுடைய கான்செப்ட்ல இந்த 16 மையமா வச்சு நம்ம எவ்வளவு பண்ணிருப்பான் அப்ப அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்த்திருக்கணும். சரிங்களா? ஒரு நாள் எவ்வளவு பார்த்திருப்பான்? அதுல இருந்து 45. அப்போ ஒரு நாளுக்கு 45, 2 நாளுக்கு நமக்கு 90 அப்படிங்கிற கணக்குப்படி நம்ம வந்து போட்டு பார்க்கணும். அது முன்னாடி பார்த்த சம் தான். சரிங்களா? சோ இதுவும் ஒரு மாடல் சம். தென் அடுத்த சம் பார்க்கலாமா? 11வது சம். இந்த சம் பாருங்க, நம்ம பார்த்ததோட எல்லா கான்செப்டும் சேர்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? பாருங்க, 2 men and 3 boys can do a piece of work in 10 days, while 3 men and 2 boys can do the same work in 8 days. In how many days can 2 men and 1 boy do the same work? சரியா? இப்படி கேட்டிருக்காங்க. அதாவது 2 men மற்றும் 3 பாய் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். அப்போ 2 men 3 பாயோடைய 1 day work அப்படின்னு பார்த்தோம்னா is equal to மொத்தம் 10ல ஒரு பங்கு வேலை. கரெக்ட் தானே? 2 men plus 3 boy is equal to 1/10. நெக்ஸ்ட் கான்செப்ட் 3 men plus 2 boy is equal to 1/8. இதான 1 day workனு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? இப்படி எழுதிக்கலாம்ல, இதுல எந்த தப்பு இல்லையே. கரெக்ட். இப்போ நம்ம வந்து டிரைவ் பண்ணணும், வேற வழி இல்ல. இந்த மாதிரி சம் கேட்டா இப்படி போட்டு பண்ணா உங்களுக்கு ஆன்சர் தப்பா வராது. ஆனா ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கு. ஆனா ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு நான் பின்னாடி வரும்போது ஒவ்வொன்னு சொல்றேன். இப்போதைக்கு அதனுடைய ஒரிஜினல் மெத்தோடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஷார்ட்கட் மெத்தோடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் எல்லா இடத்துலயும் கை கொடுக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதனால ஒரிஜினல் மெத்தோட நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணணும், டிரைவ் பண்ணணும், அதுல இருந்து இந்த எம்மோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய நம்பரை முழு நம்பரா மாத்தணும், ஒரே நம்பரா மாத்தணும். அப்போ இந்த 2 3ஐயும் அடுத்த ஒரே நம்பரை மாத்தணும்னா 6 மாத்த முடியும். மேல 3ஆலையும் கீழே 2ஆலையும் பெருக்கணும்னா இது ரெண்டுமே 6 மாறும். அப்ப 6 மாறுச்சுன்னா எம் கேன்சல் பண்ணிட்டு பி மட்டும் ஃபைன் பண்ணலாம். அப்படி நம்ம ஃபைன் பண்றதுக்கு இப்ப ட்ரை பண்ண போறோம். இப்போ முதல் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனை 3ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 2m-ங்கிறது 2 × 3 போட்டு 6m மாறும். பிளஸ் 3 இந்த 3ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 9b மாறும். இஸ் ஈக்குவல் டு இந்த 3 வச்சு மேல மல்டிபிள் பண்ணனா 3/10 மாறும். இது முதல் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி எழுதியாச்சு. இப்ப ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல மல்டிபிள் பண்ணி எழுத போறோம். அப்ப 3m-ங்கிறத 2 வச்சு பெருக்கணும்னா 6m வந்திருக்கும். பிளஸ் 2 × 2b போட்டோம்னா 4b வந்திருக்கும். இஸ் ஈக்குவல் டு 2 மேல கீழே வந்து 8. அப்ப 2/8. இந்த மாதிரி நம்ம வந்து மாத்தி எழுதியாச்சு. இப்படி மாத்தி எழுதப்பட்ட இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து டெரைவ் பண்றோம்னா எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்னா மேல இருக்க டேர்மவோ இல்ல கீழே இருக்க டேர்மவோ ஏதோ ஒண்ணு கம்ப்ளீட்டா மைனஸால பெருக்கிடுவோம். அதாவது 3 நம்பருமே இதையும் மைனஸால இதையும் மைனஸால இதையும் மைனஸால அப்படிங்கிற மாதிரி பெருக்கிப்போம். பெருக்கும் போது மேல 6m பிளஸ் கீழே 6m மைனஸ் இது 2 கேன்சல் ஆயிரும். தென் மேல 9b கீழே மைனஸ் 4b. 9ல 4 போச்சுன்னா 5. அப்போ 5b. ஏன்னா இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. இங்க 3/10 மைனஸ் 2/8 இருக்கு. இது முழு வேல்யூ இருக்கிறதுனால, அதாவது நமக்கு இந்த மாதிரி பகுதி தொகுதி இருக்கிறதுனால 3/10 மைனஸ் 2/8 அப்படின்னு போட்டுக்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம இதை முழு சமாத்தி எழுதுவோமா? 5b இஸ் ஈக்குவல் டு 3/10 மைனஸ் 2/8. இப்ப இந்த ஈக்குவேஷனை அப்படி நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம் இல்ல கிராஸ் மல்டிபிள் பண்ணி நம்ம பாத்துக்கலாம். 3 × 8 நமக்கு போட்டா 24, 3/24. 10 × 2 நமக்கு போட்டா 20. இடையில மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் டிவைடட் பை 10 8ஐயும் பெருக்குனா 80 வந்திருக்கும். 24 20 போச்சுன்னா 4, கீழே வந்து 80 இருக்கு. 1 4 4, 2 4 8, இந்த 0. அதாவது 5b-யோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/20. அப்போ ஒரு பாயோடைய ஒர்க் நமக்கு பார்த்தோம்னா 1/20. இங்க பெருக்கல் இருக்கக்கூடியது இங்க வகுத்துல வரும். இன்டு 5 இஸ் ஈக்குவல் டு 1/100. கரெக்டா? அப்போ ஒரே ஒரு பாயோடைய ஒரு நாள் வேலை, ஒரு பாயினுடைய ஒரு நாள் 1 day ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா 100ல ஒரு வேலை அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
இப்போ பாய்க்கு மட்டும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த மென்னோடைய ஒரு நாள் வேலையை நம்ம ஃபைன் பண்ணணும். மென்னோடைய ஒரு நாள் வேலையை நம்ம ஃபைன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நமக்கு வந்து 6 மாத்திக்கிறோமா, இதை ரெண்டையும் ஒரு முழு வேல்யூ மாத்துமா, அப்படி மாத்த ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இங்க மேல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் 2ஆலையும் கீழே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை 3ஆலையும் மல்டிபிள் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா இந்த பாய் கேன்சல் ஆகும், பேலன்ஸ் மென்னு மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு ஃபைன் பண்ண ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் எழுதிக்கிறோம். ஒரு பாய் வந்து 1/100 அது மட்டும் இருக்கட்டும். மீதி ஈக்குவேஷன் மறுபடியும் எரேஸ் பண்ணிட்டு, ஏன்னா அடுத்தது நம்ம போடணும்ல அதுக்காக. சரிங்களா? எரேஸ் பண்றேன். ஒன்னே ஒன்று மட்டும் ஃபைன் பண்ணிருக்கோம். ஒரு பாயோடைய ஒரு நாள் வேலை 1/100 அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும், மென்னுக்கு நம்ம ஃபைன் பண்ண போறோம். அதுக்கு நான் ஈக்குவேஷன் மாத்திக்கலாம். இப்போ பாருங்க, முதல் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க 2 இங்க 3 இருக்கு, இங்க 3 2 இருக்கா, இதை ரெண்டையும் மாத்தணுமா, அப்ப இது 2ஆலையும் இதை 3ஆலையும் பெருக்க போறேன். முதல் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் 2ஆல பெருக்கணும் அப்படின்னா 2 மென் பிளஸ் 3 பாய் இஸ் ஈக்குவல் டு 1/10. இது நார்மல் ஈக்குவேஷன், இப்படிதான் இருக்கு. 3 மென் பிளஸ் 2 பாய் இஸ் ஈக்குவல் டு 1/8 இப்படிதான் இருக்கு. இதை நான் மாத்தி எழுதணும். மாத்தி எழுதும் போது முதல் ஈக்குவேஷன் வந்து 2ஆலையும், ரெண்டாவது ஈக்குவேஷன் 3ஆலையும் நான் மல்டிபிள் பண்ண போறேன். அப்படி பண்ணனா நமக்கு 2 × 2 போட்டா 4, 2 × 2 போட்டா 4 மென் பிளஸ் இந்த 2ஆல இங்க மல்டிபிள் பண்ணனா 6 பாய் இஸ் ஈக்குவல் டு 2 மேல வந்திருக்கும் டிவைடட் பை 10. நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது 3ஆல மல்டிபிள் பண்ண போறோம். 9 மென் பிளஸ் 6 பாய் இஸ் ஈக்குவல் டு 3 தானே, எஸ் 3/8 வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், முன்ன மாத்திர மாதிரி எல்லா ஈக்குவேஷனையும் நமக்கு வேணுன்ற ஒரு ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளஸ் மைனஸ் நம்ம மாத்திக்க போறோம். சரிங்களா? சோ மாத்தி பார்ப்போம். இன்னொரு கலர் கொடுக்கலாம், கிரீன் கொடுப்போம். இங்க பாருங்க, இப்போ எதை மைனஸா மாத்துவோம், இதே மைனஸா மாத்திக்கிறோமா, இதே மைனஸா மாத்திக்கிறோம். மைனஸா மாத்தினா இந்த 6b இந்த 6b அவுட் ஆயிரும். பேலன்ஸ் இங்க மட்டும்தான் இருக்கு. மைனஸ் இங்க 9ல 4 போச்சு அப்படின்னா 5 மைனஸ் 5m இஸ் ஈக்குவல் டு நமக்கு இங்க என்ன இருக்கு, 2/10 மைனஸ் 3/8 அப்படின்னு இருக்கு. இதை நமக்கு காமனா மைனஸ் அப்படிங்கறத காமனா எடுத்தாலும் ஓகே, இல்ல அது மூலமா நீங்க டெரைவ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் 2/8 10 மைனஸ் 3 இருக்கா, இந்த ஈக்குவேஷன் நீங்க டெரைவ் பண்றப்போ உங்களுக்கு என்ன விடை வரும் அப்படின்னா இந்த 7/200 அப்படிங்கிறது வந்திருக்கும். டெரைவ் பண்ணி பாருங்க. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு 7/20 நம்ம டேரக்டா சொல்லியிருக்கேன். நீங்க டெரைவ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு 2 × 8 10 × 3 அப்படி போட்டு பார்ப்போம். அப்படி பாத்துக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க, இவன் மென்னோடைய ஒர்க்கு 200ல 7, பாயோட ஒர்க்கு 100ல 1. இப்ப நம்ம 1 மாத்தி எழுதிக்க போறோம். சரிங்களா? பாய் 100ல 1னா 200ல 2ன்னு எழுதிக்க முடியும் தானே. மேலையும் கீழே ஒரே நம்பரை வச்சு பெருக்குனா இதுக்கு பதிலா இப்படி எழுதலாம் அப்படிங்கிறது உண்மை. ஏன் இப்படி எழுதுறோம்னா நம்மளுடைய நீட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதுறோம். சரிங்களா? அப்போ 200ல 7 பங்கு வேலைய மென்னு பார்ப்பான், 200ல 2 பங்கு வேலைய ஒரு பையன் பார்ப்பான். அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஒரு நாள் வேலை, ஒரு நாளுடைய வேலை மென்னுக்கு 7/200, ஒரு நாள்ல பையனுக்கு 2/200. அவ்வளவுதான்ப்பா. சரிங்களா? இப்போ கடைசியா கேட்டது இப்பதான் கேட்கிறான், 2 மென் ஒரு பாய் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறது தான். போட்டு பார்க்கலாமா? 2 பாயா, 2 பாயின்னு போட்டா ஒரு நாளுடைய வேலை 7, எது ஒரு பாயினுடைய ஒரு நாள் வேலை. இப்ப ஒரு மென்னுடைய ஒரு நாள் வேலை, அப்ப 2 மென்னு சேர்ந்தா 200ல 7 + 7 14 வேலையை பார்ப்பான். அப்படி சொல்லலாம் தானே, கரெக்ட் தானே? ஒரு நாளுக்கு 7 வேலை ஒரு மென் பாக்குறான்னா 2 மென் 14 வேலையை பார்ப்பான். கரெக்ட் தானே? போடலாம்ல, தப்பு இல்ல. அதுக்கு அடுத்து ஒரு பாய் சேர்ந்திருக்கான். ஒரு பாய் நமக்கு ஆல்ரெடி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 வேலை தான். 200ல 2 வேலை தான். அப்போ 14 வேலையை மென்னு பார்ப்பான், 2 வேலையை பாய் பார்ப்பான். பிளஸ் போட்டுக்குவோம், ஏன்னா அது 2 தானே. 2 மென் பிளஸ் ஒரு பாய், அப்போ 200ல 16 வேலையை பார்ப்பாங்கன்னு அர்த்தம். 200ல 16 வேலைய 2 மென்னும் ஒரு பாயும் நமக்கு காமனா வேலை பார்ப்பாங்க. அப்படிங்கறதான் ஒரு நாளுக்கான ஒர்க்கு. 200ல 16 வேலையும் ஒரு நாளுக்கு பாக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்த வேலையை எப்படி பார்ப்பாங்க, அதை அப்படியே திருப்பிப்போமா, அவ்வளவுதானே. 200/16 அப்படின்னு போட்டோம்னா ஃபைன் பண்ணிக்கலாம். இது நமக்கு எந்த வாய்ப்பால போடுங்க, 8வது வாய்ப்பால போட்டு பார்க்கலாம், 2வது வாய்ப்பால போடலாம். 8 8 16 பேலன்ஸ் மேல 100, 4 மறுபடியும் 2வது வாய்ப்பால போடலாம். 4 × 2 8, இங்க 50, தென் 50/4 இருக்கா. தென் இதை அடி கொடுப்போம், 2 25. அப்ப கடைசியா 25/2 வந்திருக்கு. O 2 2, O 2 2, பேலன்ஸ் இங்க ஒண்ணு இல்ல. நான் 5ல எத்தனை 2 இருக்கு, 2 2 நமக்கு 4 வந்திருக்கும். புள்ளி வச்சு இங்க பேலன்ஸ் 1 இருக்கு, 0 சேர்த்துக்கலாம். 5 அடி கொடுத்தா அப்படிதான் வரும். 25 2 அடி கொடுத்தா 12. அப்போ விடை என்னன்னா 12. 12 1/2 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பதிலா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம உங்களுக்கு நான் டைரக்டா உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இது பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணிட்டு போகக்கூடிய சம்ம மீன்ஸ்னா ஒரு 15ல இருந்து 20 செகண்டுக்குள்ள இதுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணிக்க முடியும். ஆனா உங்களுக்கு இந்த சம்மவே நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வரைக்கும் இந்த ஒத்த சம்மவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எதுக்காக அப்படின்னு சொல்றேன்னா, சில பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ்
பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். சில பேர் நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்திருப்பாங்க. ஒரு சில நபர்கள் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறனாலே பயம், ஒரு சில நபர்கள் மேத்தமெட்டிக்ஸ்க்காகவே இந்த ஃபீல்டு விட்டு வெளியில போறவங்க எல்லாம் இருக்காங்க. கண் கூட நம்ம வந்து பார்த்திருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பல பேர் இருந்திருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்னா அவ்வளோ பயம் அப்படின்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி உட்காந்து பொறுமையா தெளிவா இவ்வளோ நேரம் சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஆன்லைன்லயும் உங்களுக்கு நான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகேவா? சோ இதோட இந்த 11 சம் நமக்கு முடிஞ்சிச்சு. இந்த 11 சம்முமே ஒரு வகையான சம்மு தான். சரிங்களா? இந்த 11 சம்ம பேஸ் பண்ணி உங்களுக்கு கீழே வீடியோக்கு கீழே இந்த எக்ஸசைஸ் சம்ம உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் ஷேர் பண்றேன். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த சம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கான லிங்க் நான் வந்து நம்ம குரூப்ல உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த சம்ஸ் போட்டு பாருங்க. இந்த சம்முக்கான விடைகளை உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோல சொல்லிட்டு, அதாவது இந்த எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு மறுபடியும் முன்னாடி பார்த்துருக்கோம்ல, அது போக உங்களுக்கு புரியாத சம் கேட்டிருந்தீங்கன்னா அந்த சம்மும் பிளஸ் இந்த பிராக்டிஸ் சம்மும் சேர்த்து உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோல சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படிங்கறத முடிச்சுக்கலாம். சரிங்களா? சோ இப்போ நான் வந்து ஒரு 11 சம்ல இந்த 11 சம்ல எல்லா மாடலும் முடிஞ்சிருச்சு. என்னென்ன மாடல் பார்த்துருக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. சோ எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தெரியுதுல. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், எம்ஆர்சி எக்ஸாம், சிபிஐ எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லையும் கேட்கப்பட்ட பல கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கேள்விகளை உங்களுக்கு நான் மறுபடியும் ஷேர் பண்றேன். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம குரூப்கான லிங்க் இருக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்ம குரூப்க்கு போகும். அந்த குரூப்ல எல்லா கேள்விகளையும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அது மூலமா எடுத்து எல்லா பதில்களையும் பார்த்துக்கோங்க. சம்ம போட்டு பாருங்க. புரியலன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் மறுபடியும் அதுக்கான சம்முக்கான சொல்யூஷன் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். சரியா? சரி, இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ ஓவர். ரெண்டாவது பார்ட் வீடியோல இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரிங்களா? சரி, இது மாதிரி அடுத்தடுத்து மேத்தமெட்டிக்ஸோட எல்லா டாபிக்ஸும் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சம்ஸும் நீங்க ஃபைண்ட் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓல்டு கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். சரிங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களை வந்து சேரும். நீங்களும் எதையும் மிஸ் பண்ணாம பார்த்துக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ டு ஆல்.